அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை கொண்டு நல்லோர்களினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இனிதே பட்டிமன்றம் ஆரம்பமாகிறது. பட்டிமன்றத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் பேசக்கூடியவங்களுக்கு சின்ன ஒரு விஷயம், ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயம்தான். நீங்கள்லாம் முன்னெடுத்து பேசுவது. நீங்கள் பேசியதற்கு பிறகு பலர்களும் பொறாமைப்படலாம், நானும் பேசியிருக்கலாமே என்று. முத இப்ப பேச வந்திருக்கீங்க, தானே பேசுறீங்க முத தடவை இது. அப்ப பட்டிமன்ற மரபுன்னு ஒண்ணு சில விஷயங்கள் இருக்கு, அது பெரியவங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருந்தாலும் நீங்களும் அடுத்த வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சின்ன ஒரு முன்னுரையாக உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். அதாவது முதல்ல பேசும் பொழுது சலாம் சொல்லணும். அஸ்ஸலாமு கபுலல் கலாம். பொதுவா எங்க பேசினாலுமே முதல்ல சலாம் சொல்லணும். வழங்குதுங்களா? அதுக்கு அடுத்து அல்லாஹ்வை புகழணும். வானையும் விண்ணையும் படைத்து, மண்ணையும் என்னையும் படைத்து, என்னையும் உன்னையும் படைத்து அப்படிலாம் போயிடக்கூடாது. ஏன்னா பட்டிமன்றத்துல 10 நிமிஷம் தான். அப்ப என்ன புகழ முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு சின்னதா அல்லாஹ்வை புகழணும். சொல்ல போனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனே போதுமானது. புரியுதுங்களா? அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நமது ஊர்ல மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழணும். புரியுதுங்களா? புகழணும்னா அவங்கள அளவுக்கு நமது உயிரிலும் மேலான இதை அடிக்கடி சொல்லணும். நமது உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல அடுத்து பெரியவர்களான சஹாபாக்களை நினைவு கூறணும். சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இதெல்லாம் ஒரு பேச்சினுடைய மரபு. பட்டிமன்றத்துக்கு எல்லாம் தேவை என்றால் அது உங்களுடைய திறமையை பொறுத்து. அந்த புகழ் ஒரு நிமிஷத்துல இருக்கணும். அப்படி முடியும் என்றால் நீங்க அதை செய்யலாம். அடுத்து தெளிவா பேசணும். தெளிவா பேசணும். ஒரு ஆள் என்ன செஞ்சாராம், ஒரு அதிர்த்து இத்தக்குல்லா, அல்லாஹை அஞ்சுங்கள், இத்தக்குல்லா இத்தக்குல்லா இருந்துகிட்டே இருந்தாலாம். இதை கேட்காத ஒருத்தவன், தெளிவா கேட்காத புரியாத ஒருத்தவன் அதிர்த்துங்க இந்தாங்க குல்லா, எப்ப பார்த்தாலும் இத்தக்குல்லா இந்த குல்லா இந்த குல்லான்னுகிட்டே இருக்கீங்க, இந்தாங்க குல்லான்டானா. அதனால இத்தக்குல்லா அப்படிங்கும் போது நம்ம தெளிவா சொல்லணும். கேட்கிறவங்களுக்கு அது புரியணும் வார்த்தைகள். அடுத்து என்ன, பயப்படக்கூடாது. புரியுதுங்களா? எல்லாரையுமே நம்ம உறவுகள் அப்படின்னு நினைச்சு நான் என்னை திருத்தி வைக்கிறதுக்காக நான் பேசுறேன்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். சாடி பேசக்கூடாது. சகோதரி வந்தார்கள், அவங்க மட்டும் யோக்கியமா, அவங்க மட்டும் இதா அப்படின்னு சொல்லி வார்த்தையை கடினமாக சாடி பேசிடக்கூடாது. கண்ணியமான வார்த்தைகள்ல பேசணும். விளங்குதுங்களா? அதே மாதிரி தெளிவா பேசணும். முடிஞ்ச அளவு ஆயத்த ஹதீஸ்களை சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியுள்ளார்கள், இந்த பெண்கள் என்றால் இப்படி சொல்லியுள்ளார்கள் என்று இப்படின்றதை விட ஒரு சின்ன ஹதீஸ் தெரிஞ்சா சொல்லணும். சின்ன பிள்ளைங்க அடுத்தடுத்த வளர்ச்சிக்கான இதெல்லாம் வழிகள். இப்ப நமக்கு கொடுத்த நேரம் ஒரு 10 நிமிஷம் கணக்கு வைங்களேன். அப்ப அந்த நேரத்தை கொஞ்சம் அனுசரிச்சு பேசணும். விளங்குதுங்களா? இன்ஷா அல்லாஹ் பேசலாமா? தயாராயிட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு நிமிஷத்துல சௌராஷ்டிரா காலனியை புகழ்ந்துதான் பேசணும். ஏன் அப்படின்டா, ஒரு இடத்துல ஒருத்தவங்க பணி செய்யறதுங்கிறது வேறு. ஆனால் அந்த பணி செய்யற இடங்களில் தன் அடையாளத்தை பதிந்து விட்டு நம்மளுடைய வாழ்வை முன்னுதாரணமாக்குவது வேறு. ஏனென்றால் ஒருவனுடைய வாழ்க்கையினுடைய முன்னுதாரணத்துல அல்லாஹ்தாலா நான் மறுமையில தொழுகையாளிகளுக்கு என்று சில மச்சங்கள் வரும். அந்த மச்சங்களை வைத்து அல்லாஹ்தாலா சோனங்களை வழங்குவான். அடையாளம் வரும். அதுக்காண்டி பாய வச்சு தேய்க்க கூடாது நெத்தியில. அதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. அது மாதிரி ஒரு அடையாளங்கள் நம்ம வாழ்வுல ஏதாவது ஒரு முன்னுதாரணமா செய்யணுமே, வாழ்ந்த வாழ்க்கையில சும்மா போயிடக்கூடாது அப்படின்ற அந்த நினைப்புல பலர்கள் பல சேவைகள் செய்யறாங்க. அதுல இந்த சௌராஷ்டிரா காலனி பள்ளியினுடைய இமாம்
சும்மா யதார்த்தமாய் பெண்கள் பயான் என்று ஆரம்பித்து இன்றைக்கு உங்களை தயார் பண்ற நிலைமைக்கு வந்திருக்கான்னு சொன்னா இந்த நிர்வாகமும் ஒத்துழைப்பு, முதல்ல நிர்வாகம் ஒத்துழைப்பு இருக்கணும். நிறைய இடங்களை எதுத்துங்க அதெல்லாம் என்று அதை தட்டி கழிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அதெல்லாம் தாண்டி பரவாயில்ல பாப்போம், இன்ஷா அல்லாஹ் நடத்துவோம் சொல்லி உந்து சக்தியாக இருந்து இமாமையும் கூட இருப்பவர்களையும் ஒரு ஆரவாரத்தோடு ஆசையோடு உருவாக்குறது ஒரு நிர்வாகத்திற்கான பாராட்டுகள். அல்லாஹ் இந்த ஊர் மக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் பரக்கத்தான வாழ்வையும் இமாம் அவர்களுக்கும் இமாம் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் பேச்சாளர்களாகிய உங்களுக்கும் கேட்கக்கூடிய எங்களுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹத்தால நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வத்தையும் இந்த மஹல்லாவை எல்லோரும் பேசும் மஹல்லாவாக அதிகம் குடிபெயரக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் வசிக்கக்கூடிய அன்பும் அருளும் நிறைந்த மஹல்லாவாக இந்த மஹல்லாவை அல்லாஹத்தாலா ஏற்படுத்தி தருவானாக என்ற துவாவோடு இன்ஷா அல்லாஹ் பட்டிமன்ற ஆரம்பம். தலைப்பு இன்றைய இஸ்லாமியர்களிடத்தில் இரையச்சம் அதிகம் இருப்பது யாரிடத்தில் என்ற அடிப்படையில ஆண்களா பெண்களா? ஆண்களா என்ற டீம்ல 4 பேர், பெண்களா என்ற டீம்ல 4 பேர். உங்களை எனக்கு தெரிலன்றாலும் நீங்க இன்ஷல்லா ஒரு நட்சத்திரங்களாக இருக்கிறீங்க. உயரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சிறிதாக இருந்தாலும் இந்த உலகத்திற்கு பயன் தருவது போல நீங்கள் சிறுவர்களாக இருந்தாலும் இன்ஷல்லா ஒரு நாள் நட்சத்திரங்களாய் பௌர்ணமிகளாய் சூரியன்களாய் நல்ல வெளிச்சமாக அல்லாஹ் உங்கள் மூலமாக காண்பிப்பான். பட்டிமன்றத்தினுடைய தலைப்புகளில் முதலாவதாக ஆண்களே என்ற அணியில் அப்துல்லா அவர்கள் இன்றைய இஸ்லாமியர்களிடத்தில் இரையச்சம் அதிகம் இருப்பது ஆண்களிடத்திலா பெண்களிடத்திலா, ஆண்களா பெண்களா என்ற அடிப்படையில் அப்துல்லா அவர்கள் ஆண்களே என்று பேச வருகிறார்கள். வாருங்கள், உங்களுடைய கருத்தை இன்ஷா அல்லாஹ் தாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இரையச்சம் இழந்த மனவே, அதுவே இன்றைய மனிதனின் நிலைமையே. பொய்யும் பாவமும் நிறைந்த உலகில் இரையச்சத்துடன் வாழ வேண்டும் என்று எண்ணும் எண்ணமே பாக்கியமே. இரையச்சமுள்ள இடத்தில் தான் அமைதி இருக்கும், இரையச்சமுள்ள இடம்தான் எப்போதும் அமைதி காணும் என்று கூறிக்கொண்டு இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றுகின்ற அனைவர்களின் மீதும் என்றென்று நீரில் நவத்தமாக ஆமீன். இந்த பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் நம் மதீனா பள்ளியின் நிர்வாகத்திற்கும் நடுவர் பொறுப்பேற்றுக்கும் அஜ்ரத் அவர்களுக்கும் இன்னும் வருகை தந்திருக்கும் ஆண்கள் பெண்களுக்கும் என்னுடைய சலாத்தை எட்டி வைத்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பு இரையச்சம். இரையச்சம் என்று எடுத்துக்கொண்டால் அது முகத்தில் பிரகாசம் தரும் ஒளி அல்ல, அது இதயத்தில் பிரகாசம் தரும் ஒளி. அதை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று மனம் சுத்தமாக இருப்பது, மற்றொன்று செயலில் நேர்மையாக இருப்பது, மற்றொன்று யாரும் பார்க்காத போது கூட இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்று இரையச்சத்துடன் இருப்பது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, மனம் சுத்தம் அதாவது நேர்மையான வழி என்னவென்று நாம் எடுத்துக்கொண்டால் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அக்காலத்தில் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அருமையாக இருக்கக்கூடிய காலத்தில் இஸ்லாம் வெளிப்பட்ட பொழுது அல்லாஹ் ஒருவனை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தூதர் என்று இஸ்லாம் வெளிப்பட்ட அந்த சமயத்தில் அல்லாஹ்வையும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இரையச்சத்துடன் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவருடைய எஜமானன் வெப்பமான மணலில் நிர்வாணமாக படுக்க வைத்து பெரிய கல்லை அவருடைய நெஞ்சில் வைத்து கொடுமை செய்தார். அந்த கொடுமையிலும் மனம் சுத்தமாக செயலில் நேர்மையாக இருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவனே என்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் வந்தது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இதுதான் இரையச்சம். இந்த செய்தியை கேள்விப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சுதந்திரத்தை பணத்தால் வாங்கி விடுவித்தார்கள். அதற்கு
பின் அந்த அடிமை அல்லாஹ்வின் அன்பால் அவர்களுடைய இரையச்சம் எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னார். கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசலில் முதலில் பாங்கு சொல்லக்கூடிய அழைப்பாளராக ஆகின்றார். அது மட்டுமின்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய செருப்பினுடைய சத்தத்தை நான் சொர்க்கத்தில் கேட்டேன் என்று சொன்னார்கள் என்று சொன்னார். எந்த அளவுக்கு இறைச்சத்துடன் இந்த அக்கிலத்தில் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அக்காலத்தில் சஹாபாக்களுடைய இரையச்சம் எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், அவர்களுடைய தியாகங்கள் பின்பற்றக்கூடிய இக்காலத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய இரையச்சம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நடுவர் அவர்களே, ஆண்களுடைய இறை தியாகம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வியாபாரம், இது அனைத்தையும் விட்டு இன்றைய இரையச்சம் இருக்கக்கூடிய ஆண்கள் ஒவ்வொரு ஊராக, ஒவ்வொரு கிராமமாக, அதாவது இன்றைய காலத்தில் இன்னும் தொழுகை எப்படி தொழுக வேண்டும், தான் மட்டும் இரையச்சத்துடன் இருந்தால் போதாது, இன்னும் நம்மை போன்று இருக்கக்கூடிய சகோதரர்களும் இரையச்சத்துடன் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைய ஆண்கள் இந்த இஸ்லாத்தின் இரையச்சத்தின் மீது அக்கறை கொண்டு மற்றவர்களையும் தொழுகைக்காக அழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு இரையச்சத்தில் இன்றைய ஆண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நடுவர் அவர்களே, இது போன்று பெண்கள் இஸ்லாத்தை பரப்புவதற்காக செல்கிறார்களா? நடுவர் அவர்களே, இறைவன் தன்னையும் தன் தொழிலையும் தன் குடும்பத்தையும் பார்த்துக் கொள்வான் என்ற நம்பிக்கையில் இறைவனுடன் அவர்கள் ஒவ்வொருவராக சென்று இறைவனுடைய வேதத்தையும் இறைவனுடைய அச்சத்தையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வோம். தொழிலையில் பங்கு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தான் இரையச்சம் அதிகம் இருக்கின்றது என்பதை இந்த சபையில் நான் கூற பெருமைப்படுகின்றேன். நடுவர் அவர்களே, தான் இரையச்சத்துடன் இருந்தால் போதும், தமக்கு மற்றும் சொர்க்கம் கிடைத்தால் போதும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய மத்தியில் இது போன்று ஆண்களுடைய இறை சிந்தனை, இறை அச்சத்துடன் வாழக்கூடிய ஆண்களுக்கு தான் இரையச்சத்தில் மிகுந்தவர்கள் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். தொழுகிறது, தொழுகைக்கு அழைக்கிறது எல்லாருமே ஆண்கள் தானே செய்யறாங்க. பெண்கள் உங்களுக்கு என்னங்க தெரியும், நீங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆணித்தரமான ஒரு கருத்தை இந்த வயசுலயே இவ்வளவு அழகா வைத்திருக்கிறார். மாஷா அல்லாஹ். ஆண்கள் தொழுகிறீங்கன்னா அப்ப நாங்க பொம்பளைய தொழுகலையா? நாங்க தொழுகிறோம், குர்ஆன் ஓதுறோம், எல்லாமே நாங்க செய்யறோம். ஆண்களுக்கு ஈட நாங்க எல்லாமே செய்யறோம். நாங்களும் சிலைத்தவர்கள் அல்ல இறையச்சத்துல அப்படின்னு அடுத்த ஆப்போசிட்டா ஹிபா அவர்கள் பெண்களே இறையச்சத்தில் அதிகம் உள்ளவர்கள் என்று பேச வருகிறார்கள். வாருங்கள், உங்களுடைய கருத்தை தெளிவாய் தாருங்கள். ஹிபா 7ஆம் வகுப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், நீயே அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். நீயே இந்த உலகத்தை படைத்தவன். அதில் பெண்களுக்கு பெருமையையும் ஆடையையும் தியாகத்தையும் அழகையும் ஆபரணங்களையும் அளித்தாய். குடும்பம் என்னும் ஜோதியை ஏற்றி இரையச்சம் என்னும் ஒளி குறையாமல் காக்க வைத்தாய். சிரமங்களின் நடுவிலும் சவாலின் மத்தியிலும் உன்னையே இரையச்சத்துடன் அன்று உறுதியான உள்ளத்தை கொடுத்த இறைவனுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நீதி நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, இரையச்சம் யாரிடத்தில் உள்ளது என்று கேட்டால் பெண்களிடத்தில் தான் உள்ளது என்பதை வெளிப்படுத்துவதற்காக வந்திருக்கிறேன். கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, இரையச்சத்திற்கு உதாரணமாக சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுடைய இரையச்சம், அவர்களுடைய தக்குவா, அவர்களுடைய கண்ணியம் என்ற அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ கேட்கிறார்கள். யா அல்லாஹ்,
என்னை என்னுடைய கணவருக்கு மட்டும் அழகாக்கி வை. என் கணவரை தவிர மற்ற ஆண்களுக்கு என்னை ஒரு கிழவியை போன்று தோற்றமளிப்பாயாக என்று துவா கேட்கிறார்கள். அவர்களுடைய துவாவை, அவர்களுடைய இறைச்சத்தை எந்த அளவுக்கு அல்லாஹ் பொருத்தி கொண்டான் என்று சொன்னால், ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய மருமகனான அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களுடைய வீட்டிற்கு எதிர்ப்புறத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில், அப்பொழுது பாத்திமா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய வீட்டிற்குள் செல்கிறார்கள். அப்பொழுது இதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்கிறார்கள். அப்பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் அவர்களுடைய மருமகனிடத்திலே கூறுகிறார்கள், அலியே, உங்களுடைய வீட்டிற்குள் ஏதோ ஒரு மூதாட்டி உள்ளே செல்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அப்பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அது உங்களுடைய மகள் பாத்திமா தானே என்று கூறுகிறார்கள். பாத்திமாவா? பார்க்கின்ற பொழுது ஒரு மூதாட்டி உள்ளே நுழைவதை போன்று தெரிந்தது. வாருங்கள் சென்று பார்க்கலாம் என்று அன்னாருடைய வீட்டிற்கு சென்று விசாரித்தால், உள்ளே பாத்திமா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். அவரிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், பாத்திமாவை இப்பொழுது வெளியில் இருந்து உள்ளே வந்த நீங்கள் தானா வந்தீர்களா என்று கேட்கின்ற பொழுது, ஆம் யா ரசூலுல்லாஹ், நான் தான் வந்தேன் என்று கூறுகிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் பார்த்த பொழுது ஒரு வயதான ஒருவர் உள்ளே நுழைவதை போன்று தெரிந்ததே என்கிறார்கள். அப்பொழுது பாத்திமா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திற்கு நன்றி சொன்னவாறு கூறுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டேன், நீ என்னுடைய கணவருக்கு மட்டும் என்னை அழகாக்கி வை. என் கணவரை தவிர மற்ற ஆண்களுக்கு வயதான தோற்றத்தை காட்டுவாயாக என்று துஆ கேட்டேன். என்னுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான் என்று கூறுகிறார்கள். நடுவர் அவர்களே, அக்காலகட்டத்தில் இரையச்சம் இருக்கக்கூடிய பெண்களை போன்று இந்த காலத்திலும் இருந்துதான் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, இரையச்சம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மாற்றுகிறது, இரையச்சம் ஒரு பெண்ணிடத்தில் இருந்தால் அந்த குடும்பம் அல்லது அந்த சமுதாயம் எந்த அளவுக்கு மாறுகின்றது என்பது ஒரு உதாரணம் தெரிந்து கொள்வோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இங்கிலாந்தில் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்மணி. அவர் உயர்கல்வியை பட்டப்படிப்பை முடித்ததற்கு பிறகு இஸ்லாத்தின் எளிமையான ஓரிரை கொள்கை, இஸ்லாம் பெண்கள் மீது காட்டுகின்ற அக்கறை, இஸ்லாம் பெண்கள் மீது காட்டுகின்ற சட்டங்கள் ஆகியவை அவரை மிகவும் கவர்ந்தன. அவர் இஸ்லாத்தை தழுவி அவருடைய பெயரை ஆயிஷா லெமுரா என்று மாற்றிக்கொண்டு அவர்கள் இஸ்லாத்தை தழுவியதற்கு பின்னால் இஸ்லாமிய அறிவை பெறுவதில் அவர் அதிகம் அக்கறை காட்டினார். பின்னர் நைஜீரியா நாட்டிற்கு சென்று பெரும் சாதனையை நிகழ்த்தினார். தான் பெற்ற கல்வியை, தான் பெற்ற இறையச்சத்தை என் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இறையச்சத்துடன் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் தன்னுடைய கல்வியை, தன்னுடைய இறையச்சத்தை எழுத்தின் மூலமாக பல புத்தகங்களாக வெளியிட்டார். நவீன கால சூழலில் இஸ்லாமிய நடைமுறைகள் மற்றும் பெண்கள் உரிமைகள் குறித்து தெளிவாக முஸ்லிம் பெண்களுக்கு படிப்பினைகளை வழங்கினார். அது மட்டுமின்றி இஸ்லாமிய கல்வி அறக்கட்டளை ஒன்றை துவங்கி அதன் மூலமாக இஸ்லாமிய பெண்களுக்கும் இஸ்லாம் அல்லாத மற்றவர்களுக்கும் இஸ்லாத்தை எட்டி வைப்பது, இறைவனுடைய அச்சத்தை எட்டி வைக்குவதன் மூலமாக உலகளாவிய தாக்கத்தை உருவாக்கினார். தன்னுடைய இஸ்லாமிய இறைச்சத்தின் காரணமாக நைஜீரியா இஸ்லாமிய சமுதாயத்தின் மூத்த தலைவர்களின் ஒருவராக பெயர் போற்றப்பட்டார். அவர் உருவாக்கிய கல்வியின் நிறுவனம் மூலமாக இன்னும் ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு இஸ்லாமிய கல்வியை போதித்துக் கொண்டு இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, இது போன்ற இரையச்சம் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இன்னும் எல்லாம் இந்த அகிலத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை தெளிவாக எட்டி வைத்துவிட்டு இரையச்சம் பெண்களிடத்தில் தான் அதிகம் இருக்கின்றது என்பதை உறுதி கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆஹா, அருமையான விஷயம், அருமையான பேச்சுண்டா அப்படித்தான் இருக்கணும். அற்புதமான பேச்சு. நைஜீரியால இருந்து ஒரு பெண் இஸ்லாத்திற்கு வந்து பல சேவைகளை செய்தது. இதெல்லாம் ஒரு இறைச்சத்திற்கான அடையாளம் தானே. அப்ப இறைச்சம் உள்ளவர்கள் பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. ஆணித்தரமா பேசி ஆண்களை கொஞ்சம் அப்படியே கீழே தள்ளிருச்சு. அந்த பிள்ளை 100க்கு 100 இருந்த ஆண் டீம் இப்ப வந்து கொஞ்சம் கீழே தள்ளிருச்சு. அட, ஒரு டீம்லயே நீங்க சொல்லிவிட்டீங்க,
நாங்க வர்றோம் பாருங்க ஜத்துங்க நடுவர் அவர்களேன்ட்டு. அடுத்தபடியாக முகமது ஷரீப், இறைச்சத்தில் அதிகம் இருப்பவர்கள் ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லி 8ஆம் வகுப்பு சார்ந்த முகமது ஷரீப் அவங்க பேச வர்றாங்க. வாங்க, உங்களுடைய ஆணித்தரமான கருத்தை தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எங்கள் இதயத்துக்குள் இரையச்சம் என்னும் நிம்மதியை தந்தவனும், எங்கள் கண்ணீருக்கு இரையச்சம் என்னும் அருளை தந்தவனும் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழும் புரட்சியும் உண்டாகட்டும். இன்னும் அவர்களின் மீதும் அவர்களுடைய உள்ளத்துகளை இரையச்சத்தோடு நமக்குள் ஒளியாக மலரவிட்டு அன்னலாரின் வார்த்தைகளை நம் வழியாக மாற்றிக்கொண்ட சஹாபாதிகளின் மீதும் நல்லோர்களின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இன்னும் இந்த பள்ளியில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடி நிறுவட்டுமாக. ஆமீன். அவைக்கு தலைமை பொறுப்பேற்று இருக்கும் தலைவர் அவர்களுக்கும், இந்த பட்டிமன்றத்தை சீராக நடத்தி கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கும், எங்கள் உஸ்தாத் அவர்களுக்கும், இந்த பட்டிமன்றத்தை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் சலாத்தை எய்தி வைத்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, இங்கே நான் பேச வந்திருப்பது இன்றைய இஸ்லாமியரிடத்தில் இரையச்சம் ஆண்களிடத்தில் தான் அதிகம் இருக்கின்றது என்பதை எடுத்து வைப்பதற்காக வந்திருக்கின்றேன். இரையச்சம் என்று எடுத்துக்கொண்டால் தக்குவா. அந்த தக்குவா ஆண்களிடத்தில் தான் அதிகம் இருக்கின்றது. அந்த தக்குவாவை ஆண்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பயனில்லாத நேரத்திலும் நேர்மையாக இருப்பது, சோதனைகள் அதிகம் வரும் இடத்தில்தான் இரையச்சம் வெளிப்படுகின்றது. ஒரு ஆண் தன் வீட்டை விட்டு வெளியே செல்கின்ற பொழுதுதான் அவனுடைய சோதனைகள் அதிகமாகின்றது. பணத்தினுடைய தேவை, புகழ், தோழர்களுடைய தவறான சூழல், ஒவ்வொரு மூலையிலும் ஒரு சோதனை. சைத்தான் அவர்களை கெடுக்க நினைக்கின்றான். அப்படிப்பட்ட சூழலில் கூட நேர்மையாக இருக்கின்ற ஆண்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள். அது மட்டுமின்றி ஒரு பெண் இந்த அகிலத்தில் வாழ்கின்ற பொழுது ஆணுடைய பாதுகாப்பில் வாழக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தந்தையினுடைய பாதுகாப்பில் இருக்கின்றார்கள். தந்தையின் பாதுகாப்பில் திருமணம் ஆனதற்கு பிறகு கணவனுடைய பாதுகாப்பில் பிறகு தன்னுடைய மகனுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பெண் இருக்க கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தையும் தலைமையையும் பொறுப்பேற்று ஆண்கள் தான் இரையச்சத்துடன் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நடுவர் அவர்களே. ஆமா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே. இன்றைய காலத்தில் இரையச்சம் ஆண்கள் இடத்தில் தான் இருக்கின்றது என்று சொல்ல ஒரு சின்ன உதாரணத்தை கூறுகிறேன். தமிழ்நாட்டில் அரபி கல்லூரிகள் அதிகமாக இருக்கின்றன. அதில் இரையச்சத்தில் போதிக்கக்கூடிய அரபு கல்லூரிகள் அதிகமாக இருக்கின்றன. அதில் ஆண்களுக்கு அதிகமாக கல்லூரிகள் இருக்கின்றதா அல்லது பெண்களுக்கு அதிகமாக கல்லூரிகள் இருக்கின்றதா? ஆண்களுக்கு அதிகமாக இரையச்சத்தை போதிக்கிறார்களா அல்லது பெண்கள் அதிகமாக இரையச்சத்தை போதிக்கிறார்களா என்பதை நீங்களே தீர்ப்பாக எடுத்து மக்களுக்கு கூறுமாறு கூறி, காற்று பலமாக வீசும் இடத்திலேதான் மரம் வலிமையாக நிற்பதை காணலாம். அதுபோல சோதனைகள் அதிகமாகும் இடத்திலேதான் இரையச்சம் தெரியும் நடுவர் அவர்களே. அதனால் ஆண்கள் தான் இரையச்சத்தில் இருக்கின்றார்கள் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷரீஃப், நல்ல ஒரு பேச்சு. இப்போ உள்ள உதாரணத்தை வரைக்கும் பேசி தமிழகத்துல நிறைய இடங்கள்ல மதரசாக்களை எடுத்துக்கொண்டால் அது ஆண்களுக்குரியதான இருக்கிறது. அப்ப ஆண்கள் எவ்வளவு வலிமையானவர்கள் என்று இறையச்சத்தினுடைய உதாரணம் எல்லாம் காண்பித்து, அவர்கள் வெளியே போனா எவ்வளவு சோதனையை மேற்கொள்றாங்க, எவ்வளவு கஷ்டத்தை மேற்கொள்றாங்க.
இன்னைக்கெல்லாம் போக முடியுதா, நடக்க முடியுதா? எங்கு பார்த்தாலும் ஆபாசங்கள், எங்கு பார்த்தாலும் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள். அதையெல்லாம் தாண்டி சகிச்சு அல்லாஹ்வுக்கு பயந்து சம்பாரிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்களே, இப்ப ஆண்கள் தானே நடுவர் அவர்களே காரணமானவர்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உங்களை கீழே தள்ளி உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப வாங்க அடுத்தபடியாக எத்தனாம் வகுப்பு? 9ஆம் வகுப்பா? யாசினா 8ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவி அவர்கள் பெண்கள் தான் நடுவர் அவர்களே என்று ஆணித்தரமாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய வருகிறார்கள். வாருங்கள், தங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலமெல்லாம் படைத்து அதில் அழகாய் ஆட்சி செய்பவனே, உன் அருளுக்கு புகழ் தேடி புகழ்ந்தாலும் காணாது இவ்வுலகமே. இம்மையின் சுகங்களை துறந்தவருக்கே மறுமையின் இன்பங்களை கொடுத்தவனாகிய எல்லாம் வல்ல இறைவனுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். இன்னும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்களின் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் மீது நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, இங்கு நான் பேச வந்திருப்பது இறையச்சம் பெண்களிடத்தில்தான் அதிகம் உள்ளது என்பதை எடுத்து வைக்க வந்திருக்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணி உம்மு சூஃபர் அலி, இவருக்கு கொடிய நோய் இருந்தது, வலிப்பு நோய். ஒரு முறை அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து முறையிட்டார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு அடிக்கடி வலிப்பு நோய் வருகிறது. அந்த நேரத்தில் நான் என்ன செய்கின்றேன் என்று தெரியாமல் என் ஆடை விலகி என் உடல் வெளியே தெரிந்து விடுகிறது. இது எனக்கு மிக வேதனையாக இருக்கின்றது. அல்லாஹ்விடம் எனக்காக துஆ செய்யுங்கள், இந்த நோய் குணமாக வேண்டும் என்று. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 வாய்ப்புகளை அவருக்கு வழங்கினார்கள். நீ விரும்பினால் நான் அல்லாஹ்விடம் துஆ செய்கின்றேன், உன் நோய் முழுமையாக குணமாகிவிடும். அல்லது இந்த நோயை நீ பொறுத்து கொண்டால் அதற்கு பகரமாக உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். இதை கேட்டவுடன் அந்த பெண்மணி ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லை. யா ரசூலல்லாஹ், சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த நோயை நான் சகித்துக் கொள்கிறேன், எனக்கு குணமாக வேண்டாம் என்று கூறி, ஆனால் அதன் பிறகு அவர் வைத்த கோரிக்கைதான் அவருடைய உண்மையான இறையச்சத்தையும் வெட்க உணர்வையும் காட்டுகிறது. நபியே, எனக்கு இந்த நோய் வரும்போது என் ஆடை விலகி என் உடல் வெளியே தெரியக்கூடாது. அதற்கு மட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி துஆ செய்யுங்கள் என்று கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே துஆ செய்தார்கள். அதன் பிறகு அவருக்கு வலிப்பு நோய் வரும், ஆனால் ஒருபோதும் ஆடை விலகியதில்லை. நோயை கண்டு அவர்கள் பயப்படவில்லை, ஆனால் மானம் போய்விடுமோ என்று பயந்தார்கள். பெண்களிடத்தில் இறையச்சத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு நடுவர் அவர்களே. பெண்கள் தங்கள் மார்க்க ஒழுக்கத்தை கடைபிடித்து ஆடையை முழுமையாக மறைத்து கொண்டு உலகளாவிய போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெறுவது இறையச்சத்தின் ஒரு நவீன வெளிப்பாடாகும். கணேத்திற்குரிய நடுவர் அவர்களே, ருக்கையா அல் ஹஸ்ரா ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் 200 மீட்டர் பங்கு பெற்ற முதல் கிஜாப் அணிந்த இஸ்லாமிய வீராங்கனைகளில் ஒருவர். இறையச்சம். இவர் தலை முதல் கால் வரை மறைக்கப்பட்ட விசேஷமான விளையாட்டு உடையான ஹிஜூத் அணிந்து போட்டியில் ஓடினார். உடல் முழுவதையும் மறைப்பது விளையாட்டிற்கு ஒரு தடை என்று உலகமே நினைத்த போது இவர் தனது உறுதியான நம்பிக்கையுடன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். காசிமா 2024ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் நடைபெற்ற 6வது உலகம் கேரம் போட்டியில் தங்கப் பதக்கம் உள்ளிட்ட 3 பதக்கங்களை வென்றார்கள் என்று சொன்னால் இறையச்சத்துடன் கிஜாபை அணிந்து சாதித்து காட்டினார்கள். நீதி மற்றும் நிர்வாகத்துறையில் தலைமைத்துவம், அறிவு தேடலிலும் சமூக நீதியை நிலைநாட்டுவதிலும் முஸ்லிம் பெண்கள் அடைந்த மிக உயர்ந்த இடங்கள். நீதிபதி ஃபாத்திமா பீவி இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி என்ற வரலாற்று சாதனையை படைத்தவர். சட்டம் மற்றும் நீதித்துறையில் ஒரு பெண் உச்சபட்ச அதிகாரத்தை பெறுவதும் அப்பொறுப்பை மிகுந்த கண்ணியத்துடனும் நேர்மையுடனும் கையாள்வதும் மார்க்கத்தின் அடிப்படையான நீதி என்ற கொள்கையை நிலைநாட்டுவதாகும். முஸ்லிம் பெண்களின் கல்வி மற்றும் உயர் பதவிக்கான தகுதியை நிரூபித்து காட்டினார்கள் நடுவர் அவர்களே. கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, ஒரு தாய், அதாவது ஒரு பெண் நினைத்தால் தன்னுடைய மகனை எந்த அளவுக்கு பராமரிக்கலாம் என்பதை கூறி என்னுடன் உரையை முடித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே,
ஒரு சிறுவன் 8 வயதில் இருக்கக்கூடிய தருணத்தில் கல்வியை கற்பதற்காக அவரை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுகிறார்கள். அவன் அமைதியாகவும் மந்தமாகவும் இருக்கின்ற காரணத்தினால் 3 மாத காலங்களிலே அந்த சிறுவனை ஒரு கடிதத்தை கொடுத்து வீட்டிற்கு அனுப்பி வைத்து விடுகின்றார்கள். அந்த கடிதத்தை கொண்டு வந்து தன்னுடைய தாயாரிடத்தில் அந்த சிறுவன் கொடுக்கின்றான். அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது, உங்களுடைய மகன் மிகவும் மந்தமான சூழ்நிலையில் இருக்கின்றான், ஆகையால் அவனுக்கு இங்கே கல்வி கற்றுக் கொடுக்க முடியாது என்று எழுதப்பட்டிருந்தது. அதை படித்த தாயார் அவர்கள் தன் மகனுக்கு படித்து காட்டுகிறார்கள். உங்கள் மகன் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை விட அதிக மேதாவியாகவும் அதிக புத்திசாலித்தனமாகவும் இருக்கிறார். ஆகையால் அவருக்கு பாடம் நடத்துவதற்கு இங்கே ஆசிரியர்கள் இல்லை. ஆதலால் நீங்களே வீட்டில் வைத்து அவனுக்கு பாடம் கற்பித்து கொடுக்குமாறு என்று எழுதியிருந்ததாக அந்த தாயார் தன் மகனிடத்தில் படித்து கூறுகிறார். அதே போன்று தன்னுடைய மகனுக்கு அந்த தாயாரே கல்வி அறிவையும் கொடுக்கின்றார். தன் தாயினிடத்தில் படித்த அந்த மாணவன் எந்த அளவுக்கு உயர்ந்தான் என்று சொன்னால், சுமார் 1093 கருவிகளை கண்டுபிடித்து சாதனை படைத்திருக்கின்றார். அது மட்டுமின்றி மந்தமான சூழ்நிலையில் இருக்கின்றார் என்று புறக்கணிக்கப்பட்ட அந்த இடத்தில் உலகத்திற்கே வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய மின் விளக்கை தயாரித்தார் என்று சொன்னால், தாயினுடைய வளர்ப்பு, ஒரு பெண்ணுடைய வளர்ப்பு எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நடுவர் அவர்களே. அதுவும் ஒரு இறை அச்சம் இருக்கக்கூடிய பெண் நினைத்தால் என்னவெல்லாம் சாதிக்க முடியும் என்பதை எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் நடுவர் அவர்களே. உலக அறிவை போதிக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும், மார்க்க அறிவை போதிக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும், ஊரில் உள்ள அனைவருக்கும் பாடம் நடத்துவார்கள். ஆனால் தன்னுடைய மகனுக்கு மட்டும் என்னிடத்தில் படித்தால் அவனுக்கு பாடம் வராது என்று அவனை வேறு ஒரு ஆசிரியரிடத்தில் சேர்த்து விடுவார்கள். நடைமுறையில் இருக்கக்கூடிய வழக்கம் நடுவர் அவர்களே, ஒரு பெண் மட்டும்தான் மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி, உலக கல்வியாக இருந்தாலும் சரி, தன்னுடைய மகனையோ தன்னுடைய மகளையோ தான் கற்றுக் கொடுத்தால்தான் அந்த கல்வி நன்றாக இருக்கும் என்று தன்னுடைய மகனுக்கு தான் பெற்ற கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், இறையச்சத்தில் மிகுந்தவர்கள் பெண்கள் தான் என்று கூறி என்னுடன் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அற்புதமான ஆணித்தரமான கருத்துக்கள். அதாவது வெறுமனே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் இறைச்சம் உள்ளவர்கள் அல்ல, நிறைய துறைகள்ல இறைச்சம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். நீதித்துறையில இருக்கிறார்கள், ஒலிம்பிக் துறையில இருக்கிறார்கள் என்று தனது அற்புதமான ஆணித்தரமான கருத்தை சொல்லி, ஒரு பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு யார் காரணமாக இருக்கிறார்கள்? இறைச்சத்துக்கு காரணமாக இருப்பவர்கள் நம்மளுடைய தாய்மார்கள் என்று சொல்லி ஆணித்தரமான ஒரு கருத்தை பதிஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஒரு வகையில தாய் தான் பிள்ளையை வளர்க்கிறார்களா என்று பார்த்தால், ஆனா தீர்ப்பு நினைச்சிடாதீங்க, சொல்ல வரதில்ல. தாய் என்பவள் உண்மையிலேயே வளர்க்கிறாள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, நான் 7-12 வயதுக்குள்ளாக என்னுடைய தாய் குர்ஆனை மனனம் செய்ய வைத்தால், அப்ப நான் குர்ஆனை மனனம் செய்துவிட்டு வீட்டிலிருந்து உறங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது என்னை எழுப்புவாள். எழுப்பி ஒளி செய்ய சொல்லும் பொழுது தண்ணி குளிரும். குளிர்ந்த நேரம், அந்த நேரங்களில் எல்லாம் சுடுதண்ணி வைத்து எனக்கு ஒளி செய்ய வைத்து, தொழுகைக்காக என்னுடைய வீட்டுக்கும் பள்ளிக்கும் நிறைய தூரம் உண்டு, அந்த இருட்டில் அழைத்து கொண்டு என்னை தொழுகைக்கு சேர்த்து தொழுதுவிட்டு இருக்கிற வரையிலும் அங்கு இருந்து என்னை வீட்டுக்கு அழைத்து செல்வார்கள் என்று இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தாயை பத்தி சொல்லுவாங்க. அதுக்காக நீங்க தீர்ப்புன்னு வழங்கிட கூடாது. ஆண்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் வலுவான கருத்தை கொண்டு வருவாங்க. என்ன அப்ப இன்னைக்குள்ள தாய்மார்கள் எப்படி இருக்கிறாங்க? ஒருத்த குழந்தை வந்து கிடைச்சான், ஏமா எங்க பார்த்தாலும் மக்கும் குப்பம் மக்காத குப்பன்னு எழுதி வைக்கிறாங்களே, மக்கு குப்பண்டா என்ன, மக்காத குப்பண்டா என்னமாண்டானா? உடனே அந்த அம்மா சொல்லிச்சான், மக்கும் குப்பம் உங்க அப்பா, மக்காத குப்பம் உங்க தாத்தான்னுச்சான். இப்ப அந்த மாதிரி இன்னைக்கு அப்படித்தான் நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம் பிள்ளைகளுக்கு. நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதை விட தவறான விஷயங்களையும் இன்றைய தாய்மார்கள் சொல்லிக் கொடுப்பதா நம்ம பார்க்கிறோம். ஆமாங்க நடுவரவர்களை, நீங்க சொல்ற மாதிரி தாய்மார்கள்
பெண்களை விட நாங்க வலுவானவர்கள் தான் இறையச்சத்துல என்று இருக்கிற கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக ஆணித்தனமாக தங்களுடைய கருத்தை 9ஆம் வகுப்பை சார்ந்த அபூபக்கர் சித்திக் அவர்கள் தங்களுடைய வலுவான கருத்தை மொழிவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தன் தலைக்கு மேல் ஒருவன், தன் நிகரற்ற தலைவன், இம்மையின் காப்பாளன், மறுமையின் தீர்ப்பாளன் ஆகிய அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இன்னும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றுவர்கள் மீதும் என்றென்றும் நீடி நிலவட்டுமாக. ஆமீன். இந்த பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் தலைவர் அவர்களுக்கும், இதை பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கும் நம் நடுவர் அவர்களுக்கும், எங்கள் இமாம் அவர்களுக்கும், தீர்ப்பை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை எத்தி வைத்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இந்த இஸ்லாத்தில் இரையச்சம் ஆண்களுக்கு தான் அதிகம் இருக்கின்றது என்று நான் பேச வந்திருக்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தாலாவுடைய நல்லடியார்களே, சஅத் இப்னு முவாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இரையச்சம் ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்த போதே அவருடைய முகம் சிவந்து உடம்புகள் நடுங்க ஆரம்பிச்சது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், சஅதே, ஏன் உங்கள் முகம் சிவந்து உடம்புகள் நடுங்குகின்றன, உங்களுக்கு என்ன ஆச்சு என்று கேட்டார். அப்போது அவர் கண்ணீர் கலந்த குரலில் சொன்னார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஒவ்வொரு சொல்லையும் அல்லாஹ் கேட்டு நிற்கிறான் என்று நினைக்கும் போது என் நாக்கு சீறி பேச பயப்படுகிறது யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். அதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்போடு சொன்னார்கள், சஅதே, இதுவே உண்மையான இரையச்சம். இப்படி இருக்கும் இதயத்தை அல்லாஹ் ஒருபோதும் நிராகரிக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று அக்காலகட்டத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவரிடத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சென்று கேட்கின்றார்கள், உன்னுடைய எஜமானுக்கு தெரியாமல் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆட்டில் இருந்து ஒன்றை என கொடுத்து விடு, அதற்கு பகரமாக நான் உனக்கு பணம் கொடுக்கின்றேன் என்று கூறுகின்றார்கள். அப்போது அந்த சிறுவன் அதை வாங்குவதற்கு மறுத்து விடுகின்றான். அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இங்கே இவ்வளவு ஆடுகள் இருக்கின்றன, இவைகளுக்கு மத்தியில் ஒரு ஆடு குறைந்தால் உன்னுடைய எஜமானுக்கு தெரியவா போகிறது, ஆகையால் அவரால் கண்டுபிடிக்க முடியாது, என்னிடத்தில் ஒரு ஆட்டை நீ வித்து விடு என்று கூறுகின்ற பொழுது அந்த சிறுவன் கூறுகின்றான், என்னுடைய எஜமானனுக்கு வேணால் தெரியாம இருக்கலாம், மாறாக என்னை படைத்த இறைவனுக்கு தெரியும் அல்லவா என்று கூறினான் என்று சொன்னால் அந்த சிறுவனுடைய இரையச்சம் எந்த அளவு இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நடுவர் அவர்களே. அதே போன்று இங்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிட்டு காட்ட ஆசைப்படுகிறேன் நடுவர் அவர்களே. 2018 அல்லது 2019ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் சின்ன சேமூர் என்று அழைக்கக்கூடிய கிராமத்தில் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய மாணவன் யாசின் என்று அழைக்கக்கூடிய அந்த மாணவன் பள்ளி வளாகத்தில் விளையாடு கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஒரு பை இருப்பதை கண்டுவிட்டு அந்த பைக்குள் என்ன இருக்கின்றது என்று பார்த்தான். அப்போது அந்த பைக்குள் 50,000 ரூபாய் இருப்பதை பார்த்துவிட்டு அந்த பணத்தை யாரிடத்தில் கொடுக்கலாம் என்று பார்க்கின்றான். ஆனாலும் அந்த சிறுவன் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன். இருந்தாலும் இறைவனுக்கு அஞ்சி அந்த பணத்தை எடுத்து தன்னுடைய பேராசிரியர் இடத்திலேயே கொண்டு சென்று கொடுக்கிறான். இந்த சிறுவன் நினைத்திருந்தால் அந்த பணத்தை எடுத்து மறைத்து வைத்திருக்கலாம். ஆனால் இறைவனுக்கு அஞ்சிய காரணத்தினால் அந்த பணத்தை தனது பேராசிரியர் இடத்தில் ஒப்படைக்கப்பட்டு அங்கே காவல்துறை இடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த பணத்திற்கு சொந்தக்காரர் இடத்திலே அதை ஒப்படைக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த இரையச்சம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் என்பதை இவ்வகையில் கூறுவதற்கு நான் பெருமைப்படுகிறேன் நடுவர் அவர்களே. இதே போன்ற ஆண்கள் செய்யக்கூடிய தியாகங்கள் நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம் நடுவர் அவர்களே. அவ்வாறு இருக்க ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அவனுக்கு பிடித்த ஒரு விஷயத்தையோ அல்லது அவனுக்கு என்று ஒரு ரோல் மாடலையோ இந்த உலகத்தில் உருவாக்கி வைத்துக் கொள்கிறார்கள். குறிப்பாக ஒருவர் நடிகர்களை ரோல் மாடலாக உருவாக்கி கொள்கிறார்கள். சிலர் கட்சியில் இருக்கக்கூடியவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அதே போன்று தன்னை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று தன்னை தயார் செய்து கொள்கிறார்கள். அவ்வாறு இருக்க என்னுடைய ரோல் மாடலை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். நான் இந்த அகிலத்தில் வாழும் பொழுது யார் மாதிரி வாழ வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பாட்டனாரை போன்று நானும் இந்த அகிலத்தில் வாழ வேண்டும் என்று ஒரு கொள்கையை அமைத்து வைத்திருக்கிறேன் நடுவர் அவர்களே. இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் அவர் வாழ்க்கையில் எனக்கு அதிகமாக கற்றுக் கொடுத்தது இறைவனை அதிகமாக நினைத்துக்கொள், ஒரு நேரம் தொழுகையை கூட விட்டு விடாதே என்று இஸ்லாத்தை மட்டும், இந்த ஈமானை மட்டும்
அடிக்கடி அல்லாவை பற்றி மட்டுமே என்னிடத்தில் அச்சமூட்டி எச்சரித்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை இங்கு இருக்கக்கூடிய அனைவரும் அறிந்திருப்பீர்கள். எனக்கு நினைவில் தெரிந்ததிலிருந்து அவர் தஹஜ்ஜத் தொழுகையை கூட விட்டதில்லை நடுவர் அவர்களே. அவர் ஒரு நேர உணவில்லாமல் கூட இருந்து விடுவார்கள். ஆனால் ஒருவேளை தொழுகையை கூட விடாமல் 5 நேரமும் இரையச்சத்துடன் தொழுகக்கூடியவராக வாழ்ந்து வந்தார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய மனைவி வபாத்தாகிவிட்டார்கள். அந்த தருணத்தில் கூட பாங்கு சத்தம் கேட்டு பள்ளிக்கு செல்வோரை கண்டறிப்போம். ஆனால் இவர் பாங்கு சத்தம் ஒலிப்பதற்காக பள்ளிக்கு சென்றார்கள் என்று சொன்னால், தன்னுடைய மனைவியுடைய ஜனாசா இருக்கின்ற பொழுது கூட அவருடைய உள்ளத்தில் இரையச்சம் இருந்தது என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஆண்கள் தான் இந்த சமுதாயத்தினுடைய சீர்திருத்தங்களை நிலைநிறுத்துகிறார்கள் என்று கூறிக்கொண்டு ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே. ஆண்களுடைய இரையச்சத்தை உறுதிப்படுத்த ஒரு சின்ன உதாரணத்தை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே. பல ஜமாத்துகளில், பல மேடைகளில், பல பள்ளியாசல்களில் நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். ஆண்களுடைய சிறப்பு பயான் எந்த இடத்திலாவது நடத்தியிருக்காங்க நடுவர் அவர்களே? பெண்கள் சிறப்பு பயான் என்றுதான் நடத்துவார்கள். ஏனென்றால் அவர்கள் இடத்தில்தான் இரையச்சம் இல்லை. அந்த காரணத்தினால் மட்டும்தான் பெண்கள் சிறப்பு பயான் என்று கூறி அவர்களுக்கு இரையச்சத்தை கற்றுக் கொடுப்பதற்காக தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தப்படுகிறது என்று கூறிக்கொண்டு, அதே போன்று அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று இவ்வகையில் கூறி, இரையச்சத்தில் மிகுந்தவர்கள் ஆண்கள் தான், ஆண்கள் தான், ஆண்கள் தான் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஷபாஷ், சரியான போட்டி, நல்லா பேசிட்டார். எனக்கு ரோல் மாடல் என் வீட்டுல இருக்கிறாங்க. நான் எதுக்கு யாரையும் போய் பார்க்கணும்? அவன் 1000 கோடிக்கு 2000 கோடிக்கு நடிக்கிறான், அது பொய்யாக மாறுகிறது. என் வீட்டில் என் தாத்தா எனக்கு ரோல் மாடல் என்று தன் வீட்டில் உள்ளவர்களை உதாரணம் காட்டி, ஆண்கள் இரையச்சத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி, அதோடு எங்க பார்த்தாலும் ஆண்களுக்கு சிறப்பு பயான் நடக்குதா, எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு தான் நடக்குது அப்படின்னு ஒரு குத்திட்டு போயிருக்காரு. ஆனா ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிறத விட பெரும்பாலும் பெண்களுக்கு நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. காரணம் என்னன்றா, நிறைய இடங்கள்ல பொதுவாகவே தாய்மார்கள் பொறுமைகள், புறம்பேசுதல், பொறுமைகளை இழந்து புறம்பேசுதலை அதிகமாக கொண்டு வந்து இப்படியான ஒரு சூழலை பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கு அதிகமா தேவைப்படுகிறது. அதனால் பெண்களுக்கான பயான் நம்ம சிறப்பு பயான் நடக்கிறது. அதனாலதான் நடுவர்களே, ஆண்களுக்கு தேவைப்படுதா? ஆண்களுக்கு இரையச்சம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. பெண்கள் அப்படியா? பெண்களுக்கு காலத்தின் தேவை, சிறப்பு பயான்கள். ஆண்களுக்கு அப்படி தேவையில்லை, இரையச்சத்தோட இருக்கிறாங்க. உண்மையிலே காலத்தின் தேவைதான். ஏன் அப்படின்டா, ஒரு இறைநேசர் வாழ்ந்தாராம். அந்த இறைநேசரை எப்ப பார்த்தாலும் அந்த அம்மா குறை சொல்லிக்கிட்டே இருக்குமா, ஏதாவது குறை சொல்லிடுமா. இவரும் இந்த இறைநேசர் ஏதாவது செஞ்சிடலாம், தான் மனைவிட்டு நல்ல பேர் வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஏதாவது செஞ்சாலும் குறை சொல்லிடுமா. ஒரு நாள் அந்த இறைநேசர் என்ன செஞ்சாராம், வானத்துல பறக்க ஆரம்பிச்சாராம். வானத்துல பறக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தாரு. மனைவிட்ட கேட்கிறாரு, இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு தெரியுமா? என்ன அதிசயம்? வானத்துல ஒருத்தர் பறந்தாரு தெரியுமா? ஆமா, பார்த்து யாரோ பறந்தாங்க, அது நான் தேண்ட உடனே அதுக்குத்தான் கோணல் மானலா அந்த பறந்தியாக்கும் அப்படின்னாலாம். அப்ப எதுலையுமே ஒரு குறையவே சொல்ல வேண்டும் அப்படின்னு இருக்கிற தற்கால சூழல்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு காலத்தின் கட்டாயம் பெண்கள் சிறப்பு பயான். அதுக்காண்டி ஆண்களுக்கு பயான் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. வார ஜும்மாக்கள் அவங்களுக்கு அதுவே போதுமானது. ஆண்களுக்கும் பயான்கள் இருக்கிறது, ஆண்களுக்கும் பயான் நேரடி தொடர்பு இருக்கிறது, சுபு தொடர்பு இருக்கிறது, லுகர் தொடர்பு இருக்கிறது. அதனால ஆண்களுக்கும் சிறப்பு பயான் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆகையினால ஆணித்தரமா தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அடுத்தபடியாக 6ஆம் வகுப்பை சார்ந்த சஃப்ரீன் அவர்கள் தங்களுடைய கருத்தை பெண்களே என்ற அணியில் வலு சேர்க்க வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடர்ந்த காட்டுக்குள்ளே கருமையான ஒரு கருப்பு ஆடையின் மீது ஒரு கருப்பு எறும்பு ஊர்ந்து செல்வதை பார்க்கக்கூடியவனும், அந்த எறும்பின் காலடி ஓசை கேட்கக்கூடியவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனுக்கே
எல்லா புகழும் உரித்தாக்கட்டுமாக. ஆமென். பெண்ணினத்தை இழிவு என்று கருதிய ஒரு காலத்தில் பெண் என்பவள் போற்றுதலுக்குரியவள். சொர்க்கம் தாயின் காலில் தான் இருக்கின்றது என்று உலகி பெண் குலத்திற்கு பெருமை சேர்த்த நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மற்றும் தோழர்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நீதி நிலவட்டுமாக. ஆமீன். ஆமீன். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே மற்றும் சபை அவர்களே, இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இரையச்சம். நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, இருட்டில் ஊறும் பெருமை கூட இறைவன் பார்க்கிறான் என்று. அந்த பயம், அந்த உணர்வு கலிஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி காலத்தில் வாழ்ந்த ஒரு ஏழை சிறுவனுக்கு இருந்தால்தான் வரலாற்றில் அவள் பெயர் இன்று நிலைத்து நிற்கிறது. அந்த வரலாறு என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? இரையச்சம் என்பது ஏதோ பள்ளி வாசலில வந்து தஸ்பு உருட்டுவதோ, வெள்ளிக்கிழமை மட்டும் பயபக்தியாக இருப்பதோ அல்ல. தனிமையில் யாரும் பார்க்காத நேரத்தில் பாவம் செய்ய வாய்ப்பு கிடைத்தாலும் என் இறைவன் என்னை பார்க்கிறான், என் இறைவன் என்னை பார்க்கிறான் என்று நடுங்குவதே உண்மையான இரையச்சம். அதற்கு உதாரணமாக ஒரு வரலாற்றை முன்வைக்கிறேன். மதீனாவின் வீதிகளில் மக்கள் குறைகளை அறிய கலிஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாறுவேடத்தில் ரோந்து செல்கிறார்கள். நடுநிசை நேரம் ஊரே உறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய குடிசையில் இருந்து மட்டும் பேச்சு சத்தம் கேட்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த சுவரோரத்தில் நின்று காது கொடுத்து கேட்கிறார்கள். உள்ளே ஒரு வயதான தாயும் மகளும் பேசிக் கொள்கிறார்கள். வறுமையில் வாடும் தாய் தன் மகளிடம் சொல்கிறாள், மகளை விடிந்து விட்டது, நாம் கறந்திருக்கும் பாலில் கொஞ்சம் தண்ணீரை கல, அப்போதுதான் பால் அதிகம் கிடைக்கும், நமக்கு கொஞ்சம் காசும் கிடைக்கும். அதற்கு அந்த மகள் பதறி அடித்து சொல்கிறாள், அம்மா இது தவறு இல்லையா? பாலில் தண்ணீர் கலக்கூடாது என்று நம் ஜனாதிபதி அவர்கள் தடை விதித்துள்ளார்களே, சட்டம் உங்களுக்கு தெரியாதா? வறுமையில் பிடியில் இருந்து சாய் சலித்துக் கொண்டு சொல்கிறாள், மகளே, இந்த நடுராத்திரி உமரா இங்கு வந்து பார்க்க போகிறார் அல்லது உமரின் நாட்கள் தான் பார்க்க போகிறார்களா? யாரும் பார்க்கவில்லை, கொஞ்சம் தண்ணீரை ஊற்று. அந்த இடத்தில் அந்த ஏழை சிறுமி சொன்ன பதில் வரலாற்றில் தங்கள் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட வேண்டியது. அவள் சொன்னாள், அம்மா, நீங்க சொல்வது சரிதான், பாலில் தண்ணீர் கலப்பதை உமர் பார்க்கவில்லைதான், ஆனால் அந்த உமரை படைத்த இறைவன் ரப்பு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லவா? உமருக்கு தெரியாமல் என்னால் ஏமாற்ற முடியும், ஆனால் என் இறைவனை என்னால் ஏமாற்ற முடியாதே. நடுவர் அவர்களே, சுவராத்தில் இதை கேட்டுக் கொண்டிருந்த கலிஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்கள் கலங்கின, உடல் சிலிர்ந்தது. இப்பேற்பட்ட இரையச்சம் யாரும் பார்க்காத இடத்திலும் இறைவனை அஞ்சும் இந்த பெண் அல்லவா உண்மையான இறைவிசுவாசி என்று வியந்தார்கள். மறுநாள் அந்த ஏழை பெண்ணை தேடி கொடுத்து தன் சொந்த மகனுக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு பெண்களிடத்தில் இரையச்சம் இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நடுவர் அவர்களே, கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இரையச்சம் அடிப்படை என்பது மனக்கட்டுப்பாடு, பொறுமை மற்றும் இறைவனின் கட்டளைகளுக்கும் முழுமையாக கட்டுப்படுத்தலாகும். பெண் என்பவள் சமுதாயத்தின் ஆரம்ப பள்ளி, அதாவது முதல் ஆசிரியரும் ஆவார். அடுத்த தலைமுறையை உருவாக்கும் தாயுமானவள். இந்த மகத்தான பொறுப்பு அவளுக்கு இயற்கையாகவே ஒரு கூடுதலும் விழிப்புணர்வையும் பொறுமையையும் வழங்குகின்றது. பொறுமை விழிப்புணர்வின் இரையச்சத்தின் மிகுந்த பங்களிப்பாக இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, அது மட்டுமின்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்ற பொழுது சூரா நிசா என்னும் சூரா மரியம் போன்ற பெண்களுடைய இரையச்சத்தை காட்டுவதற்காகவும் அல்லாஹ் தஆலாவுடைய அருள்மறையிலே அருளி இருக்கின்றான். நடுவர் அவர்களே, கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், தாயின் காடலில் தான் சொர்க்கம் இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார்கள். நடுவர் அவர்களே, கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, மன்னிக்கு மகத்துவத்தை எடுத்து காட்டுகின்ற பொழுது இரையச்சம் இருக்கக்கூடிய ஒரு பெண், அதாவது தாய் தன்னுடைய மகனுடைய பாவங்களை எந்த அளவுக்கு மன்னிப்பாள் என்றால், தாயை விட 70 மடங்கு மன்னிக்கக்கூடியவள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு பெண்களிடத்தில் இரையச்சம் இருக்கு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, ஹிஜாப் என்பது ஒரு பெண்ணின் இரையச்சத்தின் வெளிப்படையாகும். இந்த உலகத்தில் கவர்ச்சியிலும் ஸ்பேசரிலும் முகத்திலும் மூழ்காமல் இறைக்கட்டளைகளுக்கும் அடிபணிந்து தன்னை மறைத்துக் கொள்வது என்பது மாபெரும் இரையச்சத்தின் அடையாளமாகும். ஆடை விஷயத்தில் ஆண்களுக்கு இவ்வளவு கடுமையான கட்டுப்பாடுகள் இல்லை. பெண்கள் பெரும்பாலும் குடும்பத்தின் ஆணிவராக இருக்கின்றார்கள். கணவனின் தேவையை நிறைவேற்றுவதும், பிள்ளைகளை இஸ்லாமிய நெருக்கில் வளர்ப்பதும், வீட்டை பராமரிப்பதும், இதற்கு மேல் தனக்குரிய வணக்கங்களையும் பேணுவதும் என பல சுமைகளை சுமப்பவர்தான் பெண்கள். பல சுமைகளையும் சுமப்பவர்கள் தான் பெண்கள். இந்த உல சுமைகளுக்கும் நடுவிலும் அவர்கள் தொழுது நோன்பு நோற்று தர்மம் செய்வதும் என்பது ஆண்களை விட இரையச்சத்தில் அதிகம் பெண்கள் தான் இருக்கின்றார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே,
இவ்வளவு உதாரணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் ஒரு சின்ன உதாரணத்தை கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். சுமார் ஒரு மாத காலமாக இப்படி ஒரு பட்டிமன்றம் நடக்கின்றது. இஸ்லாத்தில் யாருக்கு அதிகம் இரையச்சம் இருக்கின்றது என்பதை தெளிவாக வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை இமாம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அவ்வாறு இருக்க இந்த பள்ளிவாசலில் இரையச்சம் இருக்கக்கூடிய ஆண்கள் அதிகமாக இருக்கின்றார்களா அல்லது இரையச்சம் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக இருக்கின்றார்களா என்று நீங்களே கணக்கெடுத்து யார் அதிகமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு திருப்பி அளிக்குமாறு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அற்புதமான பேச்சு. இப்ப இரையச்சம் அழகா சொல்லுச்சு அந்த அந்த பாப்பா, பேரு சஃப்ரீன். இரையச்சம் என்பது என்ன? மனக்கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, பொறுமை. அழகான ஒரு வார்த்தை. இது குறிப்பா பெண்களுக்கு தேவையான ஒண்ணு, அதுல ஆண்களுக்கும் தேவையான ஒண்ணு. அழகான ஒரு வார்த்தையை சொல்லி அமர்ந்திருக்கிறாங்க. சஃப்ரீன் அவர்கள் பேசிய கருத்துல உண்மையிலேயே ஒரு ஒரு பெரிய ஒரு வலுவான ஒரு டீமாக இருக்குது. அடுத்து வர்ற 2 பேச்சாளர்களிடத்துல உங்கள்கிட்ட தான் அந்த பொறுப்பு இருக்கு. இப்ப ஆண்கள் தான் இல்ல பெண்கள் தான் என்று நல்லா எல்லாருமே நல்லா பேசியிருக்கிறாங்க. இருந்தாலும் இப்ப என்னன்னா இரையச்சம், அந்த உதாரணம் காட்டும் போது ஒரு அற்புதமான உதாரணம் அதை காட்டி ஒரு தெளிவான வார்த்தையோடு நிறைவு செய்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இரையச்சத்தில் அதிகம் இருப்பது, பங்கேற்பது ஆண்கள் தான், அது நாங்கதான் என்று ஆண்களில் இறுதி பேச்சாளராக 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய முகமது இப்ராஹிம் அவர்கள் தங்களுடைய வாதத்தை வலுவாக எடுத்து வைப்பார்கள். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அருளும் கருணையும் நிறைந்த இறைவனுக்கு நன்றி. எல்லா நற்குணங்களுக்கும் அடிப்படை இரையச்சம் என்பதை உணர்ந்து அல்லாஹ்வின் சமாதானம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய நேர்மையை நாம் கடைபிடிக்க வேண்டிய இரையச்சம் என்று கூறி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். நான் பேச போறது சின்ன விஷயம்தான், ஆனா அதுலதான் பெரிய உண்மை மறைந்திருக்கின்றது. இரையச்சம் அது ஒரு வார்த்தை மாதிரி தோணலாம், ஆனால் அதில் இஸ்லாமின் இதயம் மறைந்திருக்கின்றது. நடுவர் அவர்களே, இப்போது அமைந்திருக்கும் பெண்களை பாருங்கள், அவர்கள் மூஞ்சியில் மேக்கப் இல்லாமல் இருக்காது. இப்போது சிலர் சொல்கிறார்கள் பெண்கள் தான் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுகிறார்கள் என்று. ஆம், அஞ்சுகிறார்கள், அதை நாங்களும் மறுக்கவில்லை. அஞ்சுவது மட்டும் போதுமா நடுவர் அவர்களே? அந்த அச்சத்தோடு செயலை காட்ட வேண்டும் இல்லையா? அந்த அச்சத்தோடு செயலை யார் காட்டுகிறார்கள் என்று சொன்னால் ஆண்கள் தான். அதை நிரூபிக்க வந்திருக்கிறேன். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆண் தெருவில் நடக்கின்றான், அவருக்கு முன்னால் ஒரு பாணி, அதாவது ஒரு பெண் நடந்து வருகின்றான். ஆனால் அவன் பார்வையை தாழ்த்தி கொள்கிறான். ஏன்? அவனுக்கு ஒரு அச்சம், அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற இரையச்சத்தினால் அவன் தலையை தாழ்த்தி விடுகிறான். ஒரு ஆண் தொழிலுக்காக, வேலைக்காக, அவனுடைய குடும்பத்தினுடைய தேவைக்காக அவன் வெளியில் செல்கிறான். அங்கே பணம் சம்பாதிப்பதற்கு ஹராமான வழிகள் அதிகம் இருக்கின்ற பொழுதும் அவன் ஹலாலை தேர்ந்தெடுக்கின்றான். இரையச்சத்தின் காரணமாக அவன் இவ்வாறு செய்கின்றான். அந்த நேரத்தில் அவன் இழப்பது பணமாக இருக்கலாம், ஆனால் அவன் வெல்வது ஹலாலின் மனதை வென்று விடுகின்றான். நடுவர் அவர்களே, என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நடுவர் அவர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலேயே கூறி காட்டுகின்றான். அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் என்ற பொறுப்பு ஒரு சிறிய சொல் அல்ல, அது ஒரு தக்வாவை வழிவகுக்கும் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அதே பாணியில் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் இதயம் அல்லாஹ்வை மறந்தால் நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன். அப்படி அஞ்சக்கூடிய நெஞ்சம் கொண்டவர்கள் தான் ஆண்கள் என்பதை சபையில் நான் எடுத்து கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நடுவரவர்களே, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நடுவர் அவர்களே நன்கு கவனிக்க வேண்டும். இந்த உலகம் இன்னும் அமைதியாக இருக்கின்றது, அமைதியாக சுழல்கின்றது என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு காரணம் இன்னும் சில ஆண்கள், இன்னும் சில ஆலிம்கள், இன்னும் இரையச்சத்தோடு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய துஆவின் காரணமாகத்தான் இந்த சமுதாயம் திசை மாறாமல் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள்.
அது போன்று ஒரு உண்மை சம்பவத்தை கூறி உரைத்து திரையிடுகிறேன் நடுவர் அவர்களே. யமன் நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம், உலகையே உலுக்கிய ஒரு சம்பவம், உலகையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு சம்பவம். இது பலருக்கும் தெரிந்த சம்பவம் நடுவர் அவர்களே. யமன் நாட்டில் மருத்துவராக பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு பெண் அந்நாட்டில் ஒருவரை கொலை செய்து விடுகிறாள். அந்த கொலை செய்வதற்கு காரணமான அவரை களை எடுக்க வேண்டும் என்று அந்த நாட்டினுடைய சட்டம் கூறுகின்றது. கேரளா மாநிலத்தை சேர்த்த அப்பெண்ணை காப்பாற்ற உலக நாடுகள் கவலைப்படுகின்றது. ஒரு பக்கம் உலக நாடுகள் போராடுகிறது, ஒரு பக்கம் அப்பெண்ணின் உற்றார் உறவினர்கள் சொந்தங்கள் அனைவர்களும் போராடுகின்றனர். அனைத்து போராட்டங்களும் வீழ்ச்சியில் வீழ்ந்த போது, நன்கு கவனிக்க வேண்டும் நடுவர் அவர்களே, அனைத்து போராட்டங்களும் வீழ்ச்சியில் வீழ்ந்த போது இறையச்சத்தோடு இருக்கக்கூடிய, இறை சிந்தனையோடு இருக்கக்கூடிய, இறை சிந்தனையாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஆண்மகான் என்று சொல்வதை விட ஒரு ஆண்மகான், கேரளாவை சேர்ந்த ஆலிம் ஏத்தி அபுபக்கர் முஸ்லியார் அவருடைய ஒரே ஒரு சொல் அந்த தீர்ப்பை மாற்றி அமைத்தது என்று சொன்னால், ஒரு இறையச்சம் உள்ள ஆண்மகன் உடைய சொல் எந்த அளவுக்கு உயர்ந்தது என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நடுவர் அவர்களே என்பதை மனதில் வைத்துக் கொண்டு இன்றைய இஸ்லாமியத்தில் இறையச்சம் ஆண்களத்தில் தான் அதிகம் இருக்கின்றது என்பதை கூறி எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்ல மிரட்டலோட போயிருக்காரு. நடுவர் அவர்களே கவனிச்சுக்கங்க, நல்லா கவனிச்சுக்கங்க அப்படின்னு மிரட்டலோட தங்களுடைய பதிவை பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா லாஸ்டா ஒரு விஷயம் சொன்னாங்க. அபூபக்கர் முஸ்லியார் மதலில்லாஹு தஆலா அவங்க கேரளாவுல கோழிக்கோட்ல இருக்கிறாங்க. யூடியூப்ல அடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப டூர் போறோமா இல்லைங்களா, கேரளா மூணாறுலாம். கேரளா போகும்பொழுது கோழிக்கோடுனா அங்க இருந்து ஒரு 6 மணி நேரம் ஆகும். அந்த மதரசாவுல பிள்ளைகளை சேர்க்கணும் இன்ஷா அல்லாஹ். நானும் நியத்தை வச்சிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நாட்டம் எப்படி நடக்குமோ அப்படி நடக்கும். வெறும் ஆளுமை மட்டும் உருவாக்கவில்லை. ஏனென்றால் நம்ம தம்பி சொன்னது மாதிரி ஒரு பெருமத சகோதரிக்கு நடக்க இருந்த தூக்கு தண்டனையை நிறுத்தும் அளவிற்கு ஒரு உச்சாணி ஸ்தானத்துல இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். அபூபக்கர் முஸ்லியார் வேலூர்ல பட்டம் வாங்கினவங்க, பாக்கியாத்து சாலிஹாத்துல. பெரிய பிரம்மாண்டமான 5000 ஸ்டூடெண்ட்ஸ்கள் படிக்கக்கூடிய ஒரு மாணவர்கள், வக்கீல்களாக, கலெக்டர்களாக, பட்டதாரிகளாக ஆளுங்கள் அங்க உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, நாம ஒரு நியத்து வைங்க. இப்போ ஒரு பள்ளிவாசலும் கட்டி இருக்கிறாங்க அவங்க. யூடியூப்ல அடிச்சு பாருங்க. பாபர் மசூதியை இடித்தவர்கள் அந்த மசூதியையும் பார்க்க வேண்டும். அதை விட பிரம்மாண்டமான மிகப்பெரிய மஸ்ஜிது, அழகான மஸ்ஜிது. சுமார் 10 கோடி ரூபாய் செலவுல கட்டி இருக்கிறாங்க. கூடையும் இருக்கலாம், நான் தோராயமாக சொல்கிறேன். அற்புதமான ஒரு உதாரணம். தன்னுடைய அணிக்கு வலு சேர்த்திருக்கிறார்கள். ஒரு நாள் இன்ஷால்லா பயணப்பட்டால் அந்த கோழிக்கோடு மதரசா, அந்த சகாஃபியத்து சுன்னியா, சுன்னத்தை நிலைநாட்டக்கூடிய மதரசா, அவளும் சுன்னத்து வல் ஜமாத்துன்னா என்னன்னு அங்க போய் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மதரசா. அதனுடைய ஃபாலோவுல வரக்கூடியவங்க தான் கேரளாக்காரங்க. இங்க ஓதுறவங்க எல்லாம் வந்தா பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல முண்டாஸ் போட்டு ஒரு தலப்பு மாதிரி கட்டி இருப்பாங்க. அவங்க எல்லாம் அவங்கள்ட்ட ஓதக்கூடியவங்க. ஆகையினால அங்க இன்ஷால்லா போன வாய்ப்பு இருந்தா போயிட்டு வாங்க, அங்க போய் பாருங்க. நம்மளுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஆக இந்த காலத்துல இறையச்சம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், உலமாக்கள் இருக்கிறார்கள், ஆண்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி ஆண்களுடைய அணிக்கு இறுதி பேச்சாளராய், உண்மையாய், ஆணித்தரமாய், வலுவாய் தங்களுடைய கருத்தை நிப்பாட்டிட்டு போயிருக்கிறாங்க. இப்ப தொங்கல்ல நிக்குது, 2 தராசுலையும் சரியா நிக்குது. இப்ப அதுல ஒரு 2-3 கிராம் தொங்கல்ல நிக்குது. இப்ப வருகின்ற அப்சானா அவர்களுடைய பேச்சில் இன்ஷா அல்லாஹ் கூடுதலாக இருக்குமோ சமநிலையில் இருக்குமா என்பது பார்க்கலாம். வாருங்கள். 6ஆம் வகுப்பை சேர்ந்த அப்சானா பெண்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அகிலத்தை ஆளுகின்ற இறைவனுக்கே உரிதானது.
இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் இதயங்களில் இறையச்சத்தை விதைத்து வழிகாட்டிய நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் சஹாபாக்களின் மீதும் இறையச்சத்துடன் வாழ்ந்த நல்லோர்கள் நாதாக்கள் குறிப்பாக இந்த பள்ளிவாசலிற்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடி நிலவட்டுமாக. அவைக்கு வருகை தந்திருக்கும் நம் நிர்வாகிகளுக்கும் அவைக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டு நடுவர் அவர்களுக்கும் எங்களை வழி நடத்துகின்ற உஸ்தாத் அவர்களுக்கும் இந்த பள்ளிவாசலிற்கு வருகை தந்திருக்கின்ற ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை எத்தி வைத்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இங்கே பேச வந்திருக்கின்ற தலைப்பு இரையச்சம் யாரிடத்தில் அதிகமாக உள்ளது? பெண்களிடத்தில் தான் உள்ளது என்பதை நான் தெளிவாக தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, அள்ளி விடுவதற்கும் ஒரு அளவு இருக்கின்றது. நடுவர் அவர்களே, மேடையும் மைக்கும் கிடைத்து விட்டால் உண்மையே பேசக்கூடாது என்று முடிவெடுத்து விடுவார்கள். மைக்க பிடிச்சா போதும். மேலும் சிலர் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இருக்கின்றோம் என்று இரையச்சம் கூட இல்லாமல் பொய்யாக அள்ளிவிட்டு சென்றிருக்கின்றார். எதிர்த்தரப்பு அணி நடுவர் அவர்களே, ஒரு ஆண் தெருவில் நடக்கின்ற பொழுது பாவங்கள் வந்தால் அவன் தலையை தாழ்த்தி கொண்டு நடக்கின்றான் என்று கூறிவிட்டு சென்ற அதே ஆண்கள் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா என்று கூறிக்கொண்டு வீரமணக்கம் இட்டுக் கொண்டு செல்லக்கூடிய ஆண்களையும் இந்த சமுதாயம் கண்டு கொண்டுதான் இருக்கின்றது என்பதை மறந்துவிடக் கூடாது நடுவர் அவர்களே. அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால், ஒரு ஆண்மகன் வேலைக்கு சென்று ஹலாலான காசை வீட்டுக்கு கொண்டு வருவதாக எதிர்த்தரப்பு பேச்சாளர் பேசிட்டு சென்றிருக்கின்றார். அழகான முறையில் சம்பாதிக்க அதிகம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நடுவர் அவர்களே. மிஞ்சி இருக்கும் பணத்தை வீட்டில் கொடுத்தால் அந்த பணத்தை வைத்து அந்த ஒரு மாத காலம் இந்த குடும்பத்தை நடத்துகின்ற பெண்களுக்கு தான் தெரியும் இரையச்சத்தினுடைய வலிமை நடுவர் அவர்களே. அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால், ஒரு பயணச்சோற்றுக்கு ஒரு சோறு தரணும், அவன் பார்க்கும் கைக்கு சொந்தக்காரன். ஒரு இரையச்சம் இருக்கக்கூடிய பெண்மணி என்பது மறந்துவிட்டு பேசுகிறார்கள் நடுவர் அவர்களே. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, டெல்லியில் குத்துப் மினார் அருகில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறு பிள்ளையாக, அதாவது 3 வயது இருக்கின்ற தருணத்தில் அவர்களுடைய தாயார் இவர்களுக்கு கல்வி நல்ல முறையில் வர வேண்டும் என்ற காரணத்தினால் ஹாஜா மைதீன் சிஸ்தி அவர்களை வைத்து இவர்களுக்கு பாடத்தை ஆரம்பம் செய்தார். அதாவது குர்ஆனை ஆரம்பம் செய்தால் இவர்களுடைய கல்வி நன்றாக வரும் என்று அவர்களுடைய தாயார் ஆசைப்படுகின்றார்கள். அதே போன்று அஜ்மீர் ஹாஜா அவர்களை அழைத்து அந்த சிறு வயதில் இருக்கக்கூடிய 3 வயதில் இருக்கக்கூடிய சிறுவருக்கு ஓதி கொடுப்பதற்காக அலிபாவை ஓதுவதற்காக அழைத்து ஓதி சொல்லிக் கொடுக்க சொல்லுகிறார். ஓதி கொடுப்பதற்காக துவங்குகின்ற பொழுது அந்த சிறுவர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அந்த சூறாவை சூராத்துல் ஃபாத்திஹா முழுவதையும் மிகவும் அழகாக ஓதுகிறார். இதை பார்த்த அந்த அஜ்மீர் ஹாஜா அவர்கள் மிகவும் ஆச்சரியப்படுகின்றார்கள். 3 வயதில் இருக்கக்கூடிய சிறுவர் எவ்வாறு இதை மனனம் செய்தார் என்ற ஆச்சரியத்தில் அந்த சிறுவனிடத்திலே கேட்கின்றார்கள், உங்களுக்கு வேறு ஏதாவது சூறா தெரியுமா? அதாவது அவர்கள் கேட்ட நோக்கம், ஃபாத்திஹாவை போன்ற ஏதாவது சிறிய சூறாக்கள் உங்களுக்கு தெரியுமா என்ற நோக்கத்தில் கேட்கின்ற பொழுது அந்த சிறுவர் கூறுகின்றார், நான் பக்கரா சூறாவை ஓதட்டுமா, அல்லது ஆல இம்ரான் சூறாவை ஓதட்டுமா, அல்லது நிசா சூறாவை ஓதட்டுமா என்ற அந்த சிறுவர் கூறியதை பார்த்த ஆச்சரியத்தில் வியந்து விடுகின்றார்கள். உங்களுக்கு எப்படி இது அத்தனையும் தெரியும் என்று கேட்கின்ற பொழுது என் தாயார் நான் கருவில் இருக்கின்ற பொழுது குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். எனக்கு பாலூட்டுகின்ற பொழுது என்னை மடியில் அமர்த்தி இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் ஓத ஓத எனக்கு மனனம் ஆகிவிட்டது என்று அந்த சிறுவர் கூறுகின்றார் என்று சொன்னால் அந்த தாய்
எந்த அளவுக்கு இரையச்சத்தில் இருந்திருப்பார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நடுவர் அவர்களே, இப்பொழுது தெரிகின்றதா யாரிடத்தில் இரையச்சம் அதிகமாக இருக்கின்றது என்பதை நீங்களே அறிந்திருப்பீர்கள். இது போன்று பல உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். நடுவர் அவர்களே, வெளிநாடுகளில் தேட வேண்டிய அவசியம் இல்லை, வெளி ஊர்கள் இது போன்ற சம்பவம் எல்லாம் தேட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அருகில் இருக்கக்கூடிய ஊரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தாலாவுடைய நல்லடியார்களே, நடுவர் அவர்களே, 4 ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு தாய் தன் கணவனை இழந்ததற்கு பிறகு தன் குழந்தைகளை நெறியான வாழ்க்கையில் மிகவும் அற்புதமாக வளர்க்கின்றார்கள். அவர்கள் அந்த 4 மகள்களையும் கணவன் இல்லாமல் வளர்ப்பதற்கு எந்த அளவுக்கு சிரமப்பட்டிருப்பார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வளர்த்து அதில் மூத்த மகனை ஒரு அறிஞராக ஆக்குகிறார்கள். அந்த மகன் அரபிக் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்று நான் படித்த கல்வி மக்களுக்காக செலவழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தார். சிறு கிராமத்தில் பள்ளிவாசலில் பணியில் சேர்ந்து சிறு பள்ளிவாசலாக இருந்தது பெரிய பள்ளிவாசலாக மாற்றும் அளவுக்கு உயர்ந்திருக்கின்றார். அது மட்டுமின்றி நாம் பள்ளிவாசலுக்கு மேல் இந்த செட்டை அமைப்பதற்கும் உறுதுணையாக இருந்தார்கள் என்று சொன்னால், நாம் நடுவராக உட்கார்ந்திருக்கக்கூடிய அவர்களுடைய தாயுடைய இரையச்சம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கூறிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்ற நடுவர் அவர்களே. ஆகவே இந்த இஸ்லாமியர்களில் இரையச்சம் அதிகம் இருப்பது பெண்களிடமே என்று கூறி உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். தீர்ப்புடைய நேரம். பொதுவா தீர்ப்பு என்பது நடுநிலையாக நீதமான முறையில கொடுக்கிறது சிறந்தது. இப்ப பேச்சாளர்கள் பேசியதுல பார்த்தால் ஆண்கள் தான் இறைச்சமானவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்களை வச்சாங்க. வெளியே போகும் பொழுது ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டங்களை எல்லாம் கடந்து வரக்கூடிய அந்த நிலை இருக்கிறத ஆண்கள் கடந்து வர்றதை பார்த்தால் அவர்கள் இறைச்சமானவர்கள், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் நிறைய கருத்துக்களை சொல்லி, அதே இந்த தரப்புல பார்த்தால் பெண்கள் தொழுகுவதும் நோன்பு வைப்பதும் உலகளாவிய பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது கூட புர்கா அணிந்து உயர்தரமான ஒரு இறையச்சத்தை இறைபக்தியோடு இருக்கிறார்கள் என்று 2 பக்கமுமே ஒரு ஆணித்தரமான கருத்தை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப தீர்ப்பளிக்க வேண்டிய நேரம். பொதுவாக இறையச்சம் என்பது நம்ம இஸ்லாமியர்களிடத்துல அதிகமா இருக்குதா என்றால், இறையச்சம் என்றால் என்ன என்பதை முதல்ல விளங்கணும். இறையச்சம் என்றால் என்ன? இறை பக்தி, அல்லாஹ்வை பயப்படுவது என்றால் குர்ஆனில் நாம் ஓதக்கூடிய முதல் ஜுசுவில் முதல் ஆயத்தினுடைய அடுத்த வரி சந்தேகிக்க கூடாது ஷரியத்தினுடைய விஷயத்துல. இதெல்லாம் இறையச்சம். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். அல்லாஹ் முத்தகீன்கள்டா யாருன்னு சொல்றான். ஸாலிகல் கிதாபு, இந்த குர்ஆன் வழிவந்த ஹதீஸ், இதுல எந்தவருக்கும் சந்தேகப்படக்கூடாது. சந்தேகம் படாத நபர்களுக்கு ஹுதல் லில் முத்தகீன், இறையச்ச பயபக்தி உள்ளவர்களுக்கு அது நேர் வழியாக மாறும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஹதீஸ் வழியாக பார்த்தால் இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த, நீ எங்க இருந்தாலும் அல்லாஹ் பயப்படணும். எங்க இருந்தாலும் அல்லாஹ் பயப்படணும். எந்த சூழலிலும் அல்லாஹ்வை பயப்படுவதை விட்டு நாம் மாறவிடக்கூடாது. எந்த சூழலிலும் அல்லாஹ்வை மறப்பதற்கு நாம் வந்துவிடக் கூடாது. இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த, நீ எங்க இருந்தாலும். அதனால தான் ஒரே ஒரு இடத்துல நம்ம துஆவும் போது மன்னிப்பு கேட்போம். தெரிஞ்சா சொல்லலாம். ஒரே ஒரு இடத்துல அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து, குர்ஆன் ருக்கு போகும்போது அல்லாஹும்ம அத்இமனா தாமனா, விருந்து சாப்பிடும் போது அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி, பால் குடிக்கும் பொழுது அல்லாஹும்ம
அத்தினா அத்தமனா சாப்பிடும் பொழுது அல்ஹம்துலில்லாஹில்லதி, தண்ணீர் குடிக்கும் பொழுது எல்லா இடத்துலயும் அல்லாஹும்மா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்மா அல்ஹம்துலில்லாஹ் வரும். ஏனென்றால் எல்லா செயல்களிலும் அல்லாஹ் இருக்க வேண்டும், அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் நினைக்க மாட்டான். ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவன் வெளியே வருவான். எங்க தெரியுமா? நாம மலஞ்சலம் கழிக்கிற இடத்துல மட்டும்தான். வெளியே வரும்போது குஃப்ரானக, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு. ஏன் அந்த இடத்துல போய் தஸ்பியா செய்ய முடியும்? சுப்ஹானல்லாஹ் 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 அல்லாஹ் அக்பர் நவுது பில்லாஹி மின்ஹா. அந்த இடத்துல அப்பா அல்லாஹ் தஆலா எப்படி சல்லார்னு போக வச்சாண்டா, சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம், இதெல்லாம் சொல்ல முடியுமான்னு. அப்ப அந்த இடத்துல அல்லாஹ்வை நினைப்பது தவறான சிந்தனை. அதனாலதான் வெளியே வரும்போதே என்ன செய்யறோம்? குஃப்ரானக, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு. ஏன் அந்த இடத்துல நான் உன்னை மறக்கிறேன், என்னுடைய விதி அல்ல, நீ சொல்லி இருக்கிற, அதனால என்னை மன்னிச்சிரு. அப்ப அந்த ஒரு இடத்தை தவிர எல்லா இடங்களிலேயும் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். இதுதான் இறையச்சம். இப்ப ஆண்கள் இடத்துல இருக்கா, பெண்கள் இடத்துல இருக்கா? அது வர்ற பயப்படாதீங்க, இன்னும் நான் திருப்பி கொடுக்கல. ஆண்களை எடுத்துக்கொண்டால் எத்தனை சஹாபாக்கள் இந்த உம்மத்துக்காக பாடுபட்டவர்கள், இந்த சமூகத்திற்கான ரத்தம் சிந்தியவர்கள், இந்த சமூகத்திற்காக ஓடி ஓடி உழைத்தவர்கள், எத்தனை கிதாபுகளை எழுதியவர்கள், எத்தனை ஹதீசுகளை பதிவு செய்தவர்கள், எத்தனை பிக்கு சட்டங்களை சொல்லிக் கொடுத்தவர்கள் ஆண்கள் இருக்கிறார்களே. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இருக்கட்டும், ஷாஃபி இமாம் இருக்கட்டும், எத்தனை இமாம்கள் இருக்கட்டும், அத்தனை இமாம்களும் இறையச்சத்தால் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களே. அதே இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குளிர் சமயத்தில் அவங்களுக்கு குளிப்புடைய அவசியம் ஏற்பட்டு விடுகிறது. ஒரு ஊருக்கு பயணமாகின்ற நேரத்துல குளிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. சரியான குளிர் தொட்டால் ஜில்லென்று விரைக்கக்கூடிய அளவிற்கான ஒரு கூலிங் தன்மை கொண்ட அந்த ஒரு நாட்டிற்கு செல்லும் பொழுது, தன்னையே அறியாமல் குளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு இடத்துல குளிக்கிறார்கள், ஆடையோடு குளிக்கிறார்கள், உடையோடு குளிக்கிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தது நிர்வாணமாகவோ, அதாவது அவுரத்தை எதையெல்லாம் மறைக்க வேண்டுமோ அதையெல்லாம் திறந்த வழியாக குளிப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துள்ளார்கள். அதனால் எனக்கு என்ன நிலைமை வந்தாலும் பரவாயில்லை, என் உயிரே போனாலும் பரவாயில்லை, நான் இப்படித்தான் குளிப்பேன்னு குளிச்சாங்களா இல்லையா? அந்த குளிச்சுட்டு இருக்கின்ற ஆடையிலேயே படுத்துட்டு உறங்கிடுறாங்க. உறங்கி அந்த சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வர்றாங்க. வந்து அல்லாஹ் தஆலா 4 ஒருவராக உங்களை தேர்ந்தெடுத்து விட்டான் அப்படின்னா 4 மதுஹப் நம்மள்ட்ட இருக்கு, ஹனபி, ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி. 4 ஒருவராக உங்களை பின்பற்றுவார்கள், உங்களை நேசிப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே வந்து சொன்னார்கள். அதே மாதிரி 4 மதுஹபுகள்ல 4வது மதுஹப் தான் ஹம்பலி, அஹ்மது பின் ஹம்பல். அது வெளிநாடுகள்ல அந்த மாதிரி கூட்டம் இருக்கும். இப்ப நம்மள ஹனஃபியாக்கள். ஆக ஆண் தரத்திலிருந்து பார்த்தால் எவ்வளவு இறையச்சம் உள்ளவர்கள். ஒரு நாள் காதிசியா என்ற போர், சஹாபாக்களிடத்துல தளபதியாக வீற்றிருந்த சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுகிறார்கள், நாளைக்கு போர் நடக்க இருக்கிறது, என்ன செய்யலாம்? பொருளாதாரம் தேவைப்படுகிறது, பொருட்கள் தேவைப்படுகிறது என்று கேட்டபோது, அஸ்ஸலாமு அலைக்கும் யா சஅத். திரும்பி பார்த்தால் ஒரு சிறுவன் இருக்கிறார். சொல்லுங்கள் என்ன வேண்டும்? அலைக்கும் அஸ்ஸலாம், நானும் போருக்கு வரணும். அடாடாடா, சிறுவர்களுக்கு அனுமதி இல்லையே என்று சொன்ன பொழுது, இது எனக்கும், நான் உங்கள்கிட்ட சும்மாதான் அனுமதி கேட்கிறேன், எனக்கும் உங்களுக்கான விஷயம் இல்ல, எனக்கும் அல்லாஹுக்குமான ஒப்பந்தம் இது, நான் போரில் கலந்து கொள்ளுவேன் என்கிறார்கள்.
விடாபடியாக கலந்து கொள்வேன் என்கிறார்கள். போரும் நடக்க இருக்கிறது. அந்த இரவில அவருக்கான மரணம் நெருங்கிவிட்டது. காலையில் சொல்கிறார் அடுத்த நாள் போர், ஆனால் மரண நேரம் அந்த இரவிலே அவருக்கு நெருங்கிவிட்டது. போரினுடைய அந்த அதாவது போர் அடுத்ததான் நடக்க இருக்கிறது. போரில் கலந்து கொள்ள போகிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், சாதுபர் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களே, நீங்கள் நான் போரில் கலக்க வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள். நான் கண்டிப்பாக கலந்து கொள்ளுவேன், அல்லாஹ் இடத்துல நான் ஒப்பந்தம் விட்டுள்ளேன் என்று அடுத்த நாள் கலந்து கொள்கிறார்கள். சாதுபர் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சலாம் சொல்லுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு கனவுல வருது, இது மாதிரி இந்த சிறுவர் வஃபாத் ஆகி விடுவார், ஷஹீதாகி விடுவார் என்ற இந்த கனவை கண்ட சாதுபர் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சிறுவரை அழைத்து, நீ இன்ஷா அல்லாஹ் உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த சிறுவன் சொல்லுகிறார், என்னுடைய தாயாருக்கும் சலாம் சொல்லுங்கள், தாயார் உயிரோடு இருக்கிறாங்க. அப்ப இந்த போர்ல கலந்துக்கிறன்ற ஒரு ஆர்வம், அந்த தேட்டம் ஆணினத்திற்கு இருக்கத்தானே செய்கிறது. ஆணினம் இறைச்சம் கொண்டவர்களாகத்தானே இருக்கிறார்கள். இறைச்சம் கொண்ட ஆண்களால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அதனாலதான் அமைதியாக இருக்கிறது என்று இறுதி பேச்சாளரும் சொன்னாரா இல்லையா? உண்மையிலேதான். பெண்கள் எல்லாம் கூச்சலிட்டாங்கன்னா என்ன ஆகிறது யோசிச்சு பாருங்க. அப்ப வரலாறுகளை எடுத்து பார்த்தால் வரலாறு நடிகளும் ஆண்கள் இறையச்சம் கொண்டவர்களாக, ஆண்கள் இறைபக்தி நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் காண முடிகிறது. அதே நேரத்துல பெண்கள், இப்ப பெண்கள்கிட்ட இறையச்சம் இல்லையா? பெண்களிடத்திலும் இறையச்சம் இருக்கிறது. அதே சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போருக்கு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சிறுவன் போருக்காக தயாராகி அந்த நேரத்தில் கனவில் கண்ட பொழுது, நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று சாது பின் அபி வக்காஸ் சிறுவனுக்கு சொன்னா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லுங்க. காரணம் என்ன? ஷஹீதா போறாங்கன்றது கனவுல கண்டு விட்டார் தளபதி, அதனால் சலாம் சொன்னார்கள். அந்த சிறுவன் என்ன சொன்னார்? என் தாயாருக்கு சலாம் சொல்லுங்கள். அதே சபையில் ஒரு தாயார் ஒருவர் வருகிறார், வந்து ஒரு பெட்டியை கொடுக்கிறார். யா சாது, தளபதியே, இந்த அந்த பெட்டியை வச்சுக்கங்க. திறந்து பார்த்தால் கூந்தல் முடி இருக்கிறது, கூந்தல் முடி. சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள், என்ன பெண்மணி அவர்களே, என்ன செய்திருக்கிறீர்கள்? கூந்தல் முடியை கொடுத்து உள்ளீர்களே. அப்ப அந்த பெண்மணி சொன்னதாம், போருக்கு கொடுப்பதற்கு என்கிட்ட எதுவுமே இல்ல, போருக்கு கொடுப்பதற்கு என்கிட்ட எதுவுமே இல்ல, அதனால இந்த முடியை நன்றாக பின்னி குதிரைக்கு கடிவாளம் இட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அழுதார்கள் சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வரலாறு திருப்பி பாருங்கள், என் உம்மாவுக்கு சலாம் சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லுங்கள் என்று சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு சொன்ன பொழுது என் உம்மாவுக்கு சலாம் சொல்லுங்கள் என்றார்களே. அப்ப சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, உன் உம்மா யாரு? உன்னுடைய அம்மா யாரு? நேத்து கூந்தலை கொடுத்தாங்க தெரியுமா, அவங்களே அம்மா. நேத்து கூந்தலை உங்களுக்கு மத்தியிலே கொடுத்தாங்க தெரியுமா, அவங்களே என் தாயார். கட்டி பிடித்து அழுதார்கள் சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள். ஒரு பக்கம் பார்த்தால் பெண்கள் இறையச்சத்தில் மிளிர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்துல பெண்களுடைய பயபக்தியும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய தருணமா இருக்குது. ஒரு அம்மா என்ன பண்ணுமா, இப்ப நம்ம பொம்பளை எல்லாம், அப்ப உள்ள பொம்பளை எல்லாம் பேர் சொல்ல மாட்டாங்க. உங்க வீட்டுக்கார பேர் என்னமாண்டா, பேர் சொல்ல மாட்டாங்க. அப்போ ஒரு வீட்டுக்கார அம்மா வந்து ஒரு வீட்டுக்கார அம்மா தான் ஒரு ஆபீசர் வந்து இருக்கிறாரு, ஏமா அவன் வீட்டுக்கார பேரை சொல்லுமா, பக்கத்துல 100 போட்டு இதுல முகமது போட்டுக்க, என்னம்மா சொல்ற, அவர் பேர் நூறு முகமது.
100 போட்டுக்க, அடுத்து முகமதுன்னு எழுதிக்க. கேட்டா பேர் சொல்ல மாட்டாங்களாம். இந்த மாதிரி அவர் அம்மா பயபக்தியா இருக்கிறன்ற பேர்ல நிறைய பேர் இப்பெல்லாம் பயபக்தியா இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு அம்மா எப்ப சலாம் சொன்னாலும் அஸ்ஸலாமு அலைக்கும், நம்ம என்ன சொல்லுவோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லான்னு சொல்லுவோமா இல்லைங்களா? ஒரு அம்மா சலாம் சொன்னா இப்படிதான் சொல்லுமா, அஸ்ஸலாமு அலைக்கும் என் மகனுடைய வாப்பாங்குமா. ஏன்னா அவர் பேர் அவங்க வாப்பா பேர் ரஹமத்துல்லாவாம். இப்ப இப்படியெல்லாம் பயபக்தியா இருப்பாங்கன்னு எல்லை மீறி சில பேர் இருப்பாங்க. அதுக்காக நீங்க சொல்லிடக்கூடாது அஸ்ஸலாமு அலைக்கும் வாப்பா அப்படின்னு, தொழுவ முறிஞ்சு போயிடும். அதனால பெண்களுடைய பயபக்தியை எடுத்துக்கொண்டால் நிறைய உதாரணங்களை நாம் சொல்லலாம். நிறைய உதாரணங்களை நாம் சொல்லலாம். அதாவது ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுதைபியால ஒப்பந்தம் நடத்துறாங்க. என்ன நடத்துறாங்க? மக்காவிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு வருபவர்களை திரும்ப நீங்க அனுப்பிடணும். மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வருவவங்களை நாங்க அனுப்ப மாட்டோம். இப்படி ஒப்பந்தம். அதுல ஒரு பெண்மணி தன் கணவனை விட்டு, தன் உறவை விட்டு, தன் சகோதரனை விட்டு நேர மதீனாவுக்கு போறாங்க. பல சிரமங்கள், பல கொடுமைகள், பல இன்னல்கள். நேர போயிட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அறிவிச்சிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பெண்மணி உங்கள்கிட்ட வர்றாங்க, ஈமானிய தன்மையோட வர்றாங்க, இறைச்சத்தோடு வர்றாங்க என்று முன்னாடியே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அறிவிச்சுட்டாங்க. அந்த பெண்மணியை வரவேற்கிறாங்க. ஒப்பந்தம் என்ன? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த ஆட்களை திரும்ப மக்காவுக்கு அனுப்பணும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி அறிவிக்கப்படுது? வருகின்றவர்கள் இறையச்சம் உள்ள பெண், ஈமானியத்தை சுமந்து வருகிறாள், அதனால் அந்த பெண்மணியை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி தீர்ப்பளிக்கிறார்கள். அந்த இடத்துல சொல்லுகிறார்கள், நீங்க என்ன செய்யுங்க, அந்த பெண்மணியை வச்சுக்கோங்க, விட்டுறாதீங்கிறாங்க. அப்ப அந்த பெண்மணி வந்த உடனே அங்க இருந்த ஒரு நபருக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அதுதான் சூரத்துல் மும்தஹினா. அந்த பிள்ளை பேர் என்ன? மும்தஹினா. அந்த சூராவனுடைய வரலாறு தெரிஞ்சுன்னா அவங்களை நம்ம பார்க்கலாம். பெண்களும் இறையச்சம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஆண்களும் தவறு செய்பவர்களாக இருக்கிறார்கள். தொழுகைக்கு எழுப்ப வேண்டிய கட்டாய கடமை உள்ளவர்கள். அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. பெண்களுக்கும் எல்லா அந்த குடும்பத்திற்கும் பொறுப்புதாரிகளாக ஆண்களும் இருக்கிறார்கள். தொழுகைக்கு எழுப்ப வேண்டிய கடமை ஆண்களுக்கும் இருக்கிறது. ஹலாலை இப்படித்தான் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஆண்களுக்கு இருக்கிறது. ஹராமை தவிர்க்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஆண்களுக்கு இருக்கிறது, கட்டாயமாக இருக்கிறது. நாம் கேட்கின்ற பயானை மக்களுக்கு சொல்வதற்கு ஆண்களுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் பெண்களுக்கும் இருக்கிறது. பெண்ணுடைய வளர்ப்பு, பெண்ணினுடைய ஒழுக்கம் வீட்டிலிருந்து துவங்க வேண்டும், வீட்டிலிருந்தே இருக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு வீட்டிலிருந்தே ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகூ ஃபின்-நிஸா, பெண்களுடைய விஷயத்துல நீங்க அஞ்சு கொள்ளுங்கள்னாங்க. பெண்களுடைய விஷயத்துல நீங்க அஞ்சு கொள்ளுங்கள் என்றார்கள். காரணம் என்ன? கடைசியாக அவர்களிடத்திலிருந்து குழப்பம் வரும் என்றார்கள். அப்பேற்பட்ட ஒரு சூழலில் நாம இந்த இடத்துல யோசிச்சு பார்க்க வேண்டும். பெண்கள் இறையச்சமானவர்கள் தான், ஆண்களும் இறையச்சமானவர்கள் தான். 2 நபர்களும் இறையச்சத்திற்குரியவர்கள் தான். இதில் யாரும் சளைத்தவர்கள் அல்ல. 2 பேர்களும் அதிகம் இறையச்சம் கொண்டவர்கள். வீட்டிற்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்கள் பெண்கள் இருக்கிறார்கள். கணவனுக்காக பாடுபடக்கூடியவர்கள் கணவன் இருக்கிறார்கள். குடும்பத்துக்காக பாடுபடக்கூடியவர்கள் ஆண்களும் இருக்கிறார்கள். யாரும் உயர்ந்தவர்கள் அல்ல. 2 தரப்பிலிருந்தும் நாம் ஒரே தீர்ப்பாக சமமாக நாம் கொடுக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய கால இஸ்லாமியர்களிடத்தில் அதிகம் என்று சொன்னால் அது ஒரு அர்த்தமாக போய்விடும். 2 நபர்களிடத்திலுமே அதிகமாகத்தான் இறையச்சம் இருக்கிறது. அதனால யாரும் குறைந்தவர்கள் அல்ல. இன்றைய இஸ்லாமியர்களிடத்தில் அதிகம் இறையச்சம் கொண்டவர்கள் ஆண்களா பெண்களா என்றால் ஆண்களும் இறையச்சம் கொண்டவர்கள் தான், பெண்களும் இறையச்சம் கொண்டவர்கள் தான். 2 பேரும் இறையச்சம் கொண்டவர்கள் தான் என்று தீர்ப்பு கூறி வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.